முதலாவது பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 33வது கன்வென்ஷனில் இணைந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் பெங்களூர் இருக்கக்கூடிய அனைத்து பரிசுத்தவான்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமா மத்திய இருக்கிற அனைத்து சகோதரர்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் முன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதரர்களை நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு ரொம்ப விசேஷமான ஒரு தலைப்பா இருக்குன்னு இந்த தலைப்பு சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களாகிய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லும் போது, அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லும் போது, நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டிய விதமானது பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யும். சகோதரர்களே, இந்த ஒரு மிக முக்கியமான வார்த்தை கர்த்தர் இயேசு அவருடைய மலை பிரசங்கத்துல அநேக சத்தியங்களை எடுத்து பேசக்கூடிய நேரத்துல ஒரு அருமையான பரலோக பிதாவை அறிமுகப்படுத்துறாங்க. இந்த பூமியிலேயே உலகத்துல இருக்கிற அனைத்து மனிதர்களுக்குமே தெரியாத, அறிமுகமாகப்படாத ஒரு விசேஷமான நம்முடைய அன்பின் பரலோக பிதாவை குறித்து நம்ம இன்னைக்கு பாடத்துல பார்க்க போகிறோம். அப்பேற்பட்ட பரலோக பிதாவை அப்பா என்று கூப்பிடக்கூடிய அந்த ஒரு புத்திர ஸ்வீகாரம் முதல் யாருக்கு மாத்திரமே அந்த உரிமை இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரமே அந்த தகுதியும் அந்த உரிமை இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அவர் ஒருவர் மாத்திரமே பரமபிதாவை அப்பா என்று கூப்பிடக்கூடிய தகுதி இருந்துச்சு. சுவாரஸ்யம், அவர் மாத்திரமே உரிமை பெற்றுக் கொண்டிருந்தார் அவரை பரலோக பிதா என்பது என்ற ஒரு வார்த்தை அழைப்பதற்காக. இந்த ஒரு வார்த்தையை பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் பரலோக பிதாவை அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுகாரத்துக்குள்ள வராதபடி இருக்கான் பார்க்க. பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய எந்த ஒரு விசுவாச வீரர்களுக்குமே இப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பரலோக தேவனை பார்த்த அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு உரிமை கிடைக்கல நான் பார்க்கிறோம். சொல்ல இந்த உலகத்தில் இருந்த யூதர்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை கூப்பிட முடியாது. அந்த பரம தேவனை பரமபிதாவை என் அப்பா பரமபிதாவே என்ற ஒரு வார்த்தையை கூப்பிடுவதற்கு அவங்களுக்கும் தேவன் அனுமதி கொடுக்க நான் பார்க்கிறோம். சொல்ல இந்த முழு மனக்குலத்துக்கிற 800 கோடி மனிதருக்குமே அந்த பரம தந்தையை என் பிதா என்ற ஒரு வார்த்தையை அழைப்பதற்கு தேவன் நமக்கு அனுமதி கொடுக்கலன்னு பார்த்தோம். உலகத்துக்கிற யாருக்குமே இந்த அனுமதி கொடுக்காது இருக்கும் போது கர்த்தர் இயேசு அந்த மலை பிரசங்கத்துல சீடர்களை நோக்கி சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற பரம பிதாவை நோக்கி. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பூமியிலேயே ஒரு விசேஷமான ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அப்பேற்பட்ட பரம பிதாவை என்னுடைய அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை நம்ம கொடுத்திருக்காருன்னு பார்த்தோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேதத்தில் அநேக கதாபாத்திரங்கள் இருக்கு. அநேக கதாபாத்திரங்கள் நம்ம வாசிக்கிறோம், தியானம் செய்கிறோம், அதே விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். சகோதரி, இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்புக்குரிய பரலோக பிதா பத்தி நம்ம பாடத்தை பார்க்க போறோம். வேதத்திலேயே அதிக சிறந்த ஒரு ஆராய்ச்சி எதுவா இருக்க முடியும், மிக சிறந்த ஒரு ஸ்டடி எதுவா இருக்க முடியும் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய படைத்தவராகிய நம்முடைய பரம பிதாவை ஆராய்ந்து பார்க்கறது உலகத்துல மிக சிறந்த ஒரு படைப்பா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓட்டத்தை நம்ம ஓடுவதற்கும் நம் ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கும் எப்பொழுதுமே நமக்காக நன்மையாகவும் நன்மை செய்வதற்காகவே எப்பொழுதும் நமக்காக யோசிக்கிறவராக இருக்கிறார் அன்புக்குரிய சுவாரஸ்யம். அப்பேற்பட்ட பரமபிதாவை மாத்திரமே நம்ம கவனம் செலுத்தும் போது இந்த பாதையில கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும் அன்புக்குரிய சுவாரஸ்யம். அதுல விசேஷமா பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் இந்த உலகத்துல இந்த இடுக்கமான வழியில தொடர்ந்து பயணிக்கணும்னு சொன்னா என் பிதா பூரண சர்க்குண உள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குண உள்ளவரா இருக்குங்க என்ற ஒரு வார்த்தை பதிவு செய்யும். அப்படி ஒரு வேளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய விருப்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என் சீடர்களே, என்னுடைய பின்பற்றி வரக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களே, நீங்கள் இந்த உலகத்துல நீங்க யாரை மாத்திரமே கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் பரமபிதா பூரண சர்க்குண உள்ளவரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குண உள்ளவரா. சோ அதனால இந்த ஒரு உலகத்துல சோரஸ்வரிக்கு அநேக விதமான ஆராய்ச்சி இருந்தா கூட நம்மளுடைய வாழ்க்கையில எது மிக முக்கியமான ஆராய்ச்சி இருக்க முடியும்னு பார்க்கும்போது அவர் எப்படி ஒரு பூரண சர்க்குண உள்ளவரா இருக்கிறார் என்பதை நாம் சற்று நேரம் கவனித்து பார்ப்போம் மாத்திரமே. அதன் வழியா மாத்திரம்தான் நம்ம ஒரு வேலை அந்த ஒரு வழியாக நம்ம பூரண சர்க்குண உள்ளவராக இருக்க முடியும். சோரஸ்வரி, நம்முடைய வேத ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா அநேக ஸ்டடிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு குரோனாலஜிஸ், அதாவது காலக்கணிக்க குறித்த சப்ஜெக்ட் நமக்கு இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தை குறித்து அநேக பாடம் நமக்கு இருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தை குறித்து இருக்கக்கூடிய அநேக பாடம் நமக்கு இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா உலகத்தின் முடிவு குறித்து அநேக பாடம் நமக்கு இருக்கிறது. சரஸ்வதி, அதே போல சபையுடைய முடிவு குறித்து நம்ம பாடம் இருக்கிறது. திரளான கூட்டத்தை பத்தி நம்ம பாடம் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா விசுவாச வீரர்கள் குறித்து அநேக பாடம் இருக்கு. இத எல்லாமே எதற்காகன்னு பார்க்கும்போது சரஸ்வதி, இந்த பூமியில நம்ம எவ்வளவு வருஷம் வாழ போறோம்னு தெரியாது. இன்னும் சில வருஷங்கள் நம்ம ஓட்ட முடிய போகிறது. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வரைக்குமே தான் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். சார், அது தீர்க்க தரிசனமா இருந்தாலும் அது ஒருவேளை பல விதமான ஒரு ரகசியங்களா இருந்தாலும், ஒருவேளை குரோனாலஜியா இருந்தாலும், அப்புறமா தீர்க்கதரிசனமா இருந்தாலும், ஒரு நிழல் பொருளா இருந்தாலும், இது எல்லாமே இந்த பூமியில புது சிருஷ்டியா வாழ்வதற்காக நமக்கு தேவைப்படக்கூடிய பாடமா இருக்கு.
ஒருவேளை இது மேல கவனம் செலுத்தப்படாதான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கவனம் செலுத்தலாம். ஆனா இது எல்லாமே இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் மாத்திரமே தேவைப்படுகிறது சுரஸ். ஆனால் யுகாயுகத்துக்கும் ஒரே ஒரு பரலோகத்தின் தேவனோட யுகாயுகத்துக்கும் நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது நாம்
அந்த அனுபவத்துல என் அப்பா எப்பேற்பட்டவர்ன்னு சொல்லி நான் தனிப்பட்ட விதம் தெரிந்து கொள்ளணும். நான் ஒரு 10 வருஷம் இல்ல 5 வருஷம் 20 வருஷம் 15 வருஷம் வாழ போறேன், அவ்வளவுதான். இந்த உலகத்துல இருந்து என் அப்பாவுடைய உலகத்துக்கு நான் போக போறேன். என் அப்பா வாழக்கூடிய இடத்துக்கு நான் போக போறேன். அப்பேற்பட்ட அப்பாவை தனிப்பட்ட விதத்துல நான் அதிகமா தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பத்தி அதிகமா நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரை குறிச்சு நாம் அநேக பாடத்தை கேட்டிருக்கிறேன். ஆனா தனிப்பட்ட விதத்துல நான் அவரை அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யார் கேட்கிறாங்களோ சகோதரர்களே, வாக்குத்தத்தத்துல ரொம்ப அருமையா சொல்றாரு. அவர்களுக்கு தன்னை குறித்து சொல்லிக் கொடுப்பாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு பாடத்துல யார தேடுகிறார்களோ, அதாவது நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அறியாததையும் எட்டாததையும் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தர் இயேசு மூலமாக யார் அவரை தட்டுறார்கள் சொல்லும்போது, அவரை குறித்து இன்னும் ஆழங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். என் அப்பாவை குறித்து அதிகமா தெரிந்து கொள்ளணும்னு யார் விருப்பப்படுறாங்களோ, அவர்களுக்கு ஆழமான உண்மைகளை பரலோகத்தின் தேவன் கற்றுக் கொடுப்பார் சொல்ற. இந்த பாடத்துல நாம் போகிறதுக்கு முன்னாக சொல்றீங்களே, அதை போக்குல இவரை குறித்து நம்ம அதிகமா ஆராய்ச்சி செய்துட்டோம்னு சொன்னா, நாம் அப்பா போலவே சிந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்பா போலவே எல்லாமே பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அப்பா போலவே செயல்படுறது ஆரம்பிச்சிருவோம். அடுத்து எந்த விஷயம் செய்தாலும் என் அப்பா மாதிரிதான் இருக்கணும்னு ஆசைப்படுவோம் சொல்ற. பொதுவாவே இந்த அப்பா பேரு கேட்டாலே பசங்களுக்கு கொஞ்சம் பயம்தான் வரும். பசங்க அப்பாவை அதிகமா நெருங்கி பழக மாட்டாங்க. ஏன்னா அப்பா பொதுவாவே உலகத்துல இருக்கிற எல்லா அப்பா என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தகப்பன்மார்களுக்கும் ஒரு ஃபாதர் என்னக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய எந்த ஒரு அப்பாவையும் பசங்க நெருங்கி பழக மாட்டாங்க சொல்லி. ஏன்னா அப்பா எப்பயுமே பிஸியா இருப்பாரு. அப்பா எப்பவுமே கடிந்து கொள்வார். அப்பா எப்பவுமே கோவமா இருப்பாரு. அப்பா எப்பவுமே பாத்தீங்கன்னா அவர் ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்ற ஒரு வார்த்தை தான் பொதுவா எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி கிடையாது சரஸ்வதி. உலகத்துல மிக சிறந்த ஒரு நபர், அதாவது உலகத்தில் மிக சிறந்த ஒரு பொறுப்பாளர் அல்லது மிக சிறந்த ஒரு பாதுகாப்பர்னு பாத்தீங்கன்னா, அது மிக சிறந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் இருக்கு சரஸ்வதி. அவரை பத்தி அதிகமா புரிந்து கொள்ள முடியாது. அதாவது அப்பா என்ற ஒரு பெயர் ஒரு விசேஷமான வார்த்தை. தந்தை என்ற வார்த்தை ஜீவன் கொடுத்தவர். சோ ஒரு தாய் தன் குழந்தையை பாத்தீங்கன்னா 9 மாசம் மாத்திரமே தன் வயிற்றுல சுமப்பாங்க சரஸ்வதி. ஆனால் தகப்பன் வாழ்க்கை முழுவதுமே தன் குழந்தைகளுடைய நலனுக்காக எல்லா விஷயத்தையும் அவர் அவங்களுக்காக யோசிச்சு பார்ப்பார். அவர் அமைதியா இருப்பாரு தான் நமக்கு தோணும். அல்லது அவர் எதுவுமே கண்டுக்க மாட்டாருன்னு நமக்கு தோணும். அவர் எதை பத்தியும் கவனிக்க மாட்டாருன்னு நமக்கு தோணும். ஆனா என்டையர் ஃபேமிலி பாத்தீங்கன்னா அவர் தான் பாதுகாக்கிறவர், அவர் தான் அரவணைக்கிறவர், அவர் தான் நடுவழி நடத்துகிறவர். எல்லாத்த காட்டிலும் தன்னுடைய உணர்வுகளை கூட தன்னுடைய ஆசைகளும் தன் விருப்பத்தையும் கட்டுப்படுத்தி தன்னுடைய குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் நம்ம பார்ப்போம். தன் குழந்தையுடைய வளர்ச்சி, தன் குழந்தையுடைய ஒரு வெற்றி, தன் குழந்தையுடைய மிக முக்கியமான ஒரு அநேக நன்மையான காரியங்களுக்கு அப்பா எப்பயுமே விருப்பப்படுவார். சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா நம்மளுக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு வாலிப நாட்கள் வரும்போது என் அப்பா எப்பயுமே எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு, என் அப்பா எப்பயுமே ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணுவாருன்ற மாதிரி நம்ம யோசிப்போம். அப்படி கிடையாது. அப்பா என்னக்கூடியவர் நம்மளுடைய வயதை கடந்து போனதுனால அந்த வயசுல என்னெல்லாம் நமக்கு நடக்க போவோம், அடுத்தடுத்து நமக்கு என்னெல்லாம் சில கஷ்டம் வரும், அடுத்தடுத்து எங்கெல்லாம் விழுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வாழ்க்கையின் அனுபவத்துல அவர் பார்த்திருக்கோம். என் பையன் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற ஒரு சிந்தையை தான் எப்பயுமே அப்பாவும் இருக்கும் நம்ம பார்ப்போம். ஆனா ஒருவேளை யாராவது இந்த பாடத்தை கேட்கிற சகோதரர்களுக்கு நாம் ஒருவேளை அப்பா என்ற ஸ்தானத்துக்கு கடந்து போகும்போது, நான் அப்பா எனக்கூடிய உரிமையை நான் பெற்றுக்கொள்ளும் போது அப்பதான் தெரியும் என் அப்பா எதற்காக என்னை கண்டித்தார், என் அப்பா எதற்காக என்னை பாதுகாத்தார், என்னை ஏன் அடிக்கடி எனக்கு ஆலோசனை கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பா என்ற ஸ்தானம் மிகப்பெரிய ஸ்தானம் சார். அப்பேற்பட்ட ஒரு அப்பாவை பார்க்கும்போது பொதுவாவே அதிகமா பசங்க அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் யாரதான் பிடிக்கும் பாத்தீங்கன்னா அம்மாவை தான் பிடிக்கும். ஆனா அம்மாவை பிடிக்கும் போது அநேக விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒருவேளை தன்னுடைய பசங்க திருமணத்துக்கு அப்புறம், அதாவது தன்னுடைய குழந்தை திருமணமாய் வெளியூர்ல போய் இருந்தா கூட, பல தேசங்கள்ல இருந்தா கூட பாத்தீங்கன்னா அப்பா அதிகமா பேசியிருக்க மாட்டாரு. ஆனா எப்பயுமே என் குழந்தை, என்னுடைய பொண்ணு, என்னுடைய பையன் நல்லா இருக்குன்ற விஷயத்த நேரடியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத இருந்தா கூட பாத்தீங்கன்னா, தன் மனைவியும் தன்னுடைய மனைவியை பார்த்து அல்லது அவங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துக்கிறாங்கன்ற விஷயத்த பாத்தீங்கன்னா, அவர் லேட்டா வந்தா கூட பார்க்கும்போது கடைசியா தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்பாரா, பசங்க சாப்பிட்டாங்களா, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்தாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதுன்னு சொல்லி அவரு லேட்டா திரும்பி காலைல சீக்கிரம் போயிடுவாரு. ஆனா நமக்கு தெரியும், நம்ம என்ன நினைச்சுக்கோம் பாத்தீங்கன்னா, இவரு நம்மள கவனிக்க மாட்டாரு. ஆக்சுவலி அந்த குழந்தைகளுக்காக தான் எல்லாமே யோசிப்பாரு. இப்படி உலகத்துல மிக சிறந்த அந்த கதாபாத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே தினந்தோறும் பார்த்து வளரக்கூடிய நம்ம அப்பா சரஸ்வதி. அப்படிப்பட்ட இந்த பாவத்துல பிறந்து உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பூமியில வாழக்கூடிய நம்மளை பெற்றெடுத்த நம்முடைய அப்பாவே ஒரு மிக சிறந்த ஒரு நபராக நமக்கு வெளிப்படும் போது, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டு இருக்கக்கூடிய இந்த பரலோக பிதாவை இந்த பூமியிலேயே நாம் தெரிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாகியம் பாத்தீங்கன்னா,
இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அன்பான சகோதரர்களே, அப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராகிய உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, உங்களை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு ஞானிகளும் அறிவாளிகளும் தேடிக்கொண்டிருக்கிற இந்த பூமியில நீங்க பாலகர்களுக்கு உங்களை பத்தி சொல்லி கொடுத்தீங்களே. நம்ம ஏமாத்திரம் சகோதரர்களே, இந்த பூமியில நான் ஒன்றும் கிடையாது. ஆனா இப்பேற்பட்ட பரம பிதாவை பழைய ஏற்பாடுகளை பாத்தீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு தேவனுடைய ஜனங்களா இருந்தா கூட ஏன்னா அப்பான்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தை அவங்க கொடுத்தது இல்லை. நம்ம பார்க்கணும். நம்ம ஜபம் செய்யும்போது கூட பாத்தீங்கன்னா எப்பயுமே பொதுவாக ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் நம்ம சொல்லுவோம். அப்படி ஜபம் செய்து அப்படியே ஒளியா போவோம். அப்படி கிடையாது சொல்றீங்க. புதிய ஏற்பாடுல யாருமே ஒரு இடத்து கூட பாத்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் என்ற ஒரு ஜபத்தை எடுக்கல நான் பார்ப்போம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தேவனாதான் வழிபட்டார் அவர். ஆனா புதிய ஏற்பாடுல சுவிசேஷத்துல யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படிக்கு அவர் நாமத்தின் மேல் எத்தனை பேர் விசுவாசத்துல இருந்தார்களோ அத்தனை பேரை பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஸ்லாகியத்தை கொடுக்கும் போது, அன்புக்குரிய பரிசுத்த சகோதரர்களே, இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு பரம பிதா பத்தி தெரிஞ்சுக்குவது. என் அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பூமியில கொடுக்கப்பட்ட காலப்பகுதி 40 வருஷம், 30 வருஷம், 20 வருஷம், 15 வருஷம் பத்தாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நாம முழுக்க முழுக்க நேரம் கொடுத்தா கூட அவரை பத்தி முழுமையா அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு பாடத்துல ஒரு சில விஷயம் தான் பார்க்க போறோம், ஒரு சொற்ப விஷயம் தான் பார்க்க போறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏனென்றால் இன்னைக்கு பாடத்துல வரக்கூடிய அநேக ஆர்டிகல்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா ரீஃபரன்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சகோதரர் வந்து பிபிடில உங்களுக்கு போட்டுருவாங்க. ஆனா முழுக்க முழுக்க நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட் பாத்தீங்கன்னா, என்னுடைய அன்புள்ள பரமபிதா இப்பேற்பட்ட ஒரு அன்பு கூறியவராக நமக்கு நாம் அவருடைய பிள்ளைகளா இருந்து அவரை அப்பா பிதாவே என்றக்கூடிய புத்திர சீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. இது யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாகியம். அந்த பிள்ளைகள் என்று ஒரு வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னா சொல்றீங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் என்பது தூதர்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான். அல்லது இந்த உலகத்துல இருக்கிற ஆதாம் கூட பாத்தீங்கன்னா முதல் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானம் தூதருக்கு கொடுக்கப்படல, மற்றும் ஆதாம் கொடுக்கப்படல பார்க்கிறோம். அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்தானம் அந்த குழந்தைகளுக்கு தான் தேவன் தெய்வீக சமூகத்தார நம்ம பார்க்கிறோம். இப்பேற்பட்ட என்னுடைய அப்பா பத்தி நான் இன்னைக்கு பாடத்தை பார்க்க போறேன். பாத்தீங்கன்னா இது எனக்கும் என் அப்பாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, இந்த உலகத்திலேயே அதிகமாக எந்த நன்மையும் என்னிடத்துல இல்லாத போதிலும் அதிகமா நேசித்தவர், எந்த விதமான கண்டிஷன் இல்லாம இருந்த, அதாவது எந்த ஒரு கட்டளையே நம்ம வந்து எந்த விதமான நீதி நியாயங்கள் செய்யறதுக்கு முன்னாடியே என் அப்பா என்ன அன்பு செய்தவர்னு சொல்லும் போது அப்பேற்பட்ட அப்பா பத்தி நான் படிக்க போறோம். அப்பேற்பட்ட அப்பா பத்தி படிக்கும் போது ஒரு 10 விஷயம் மாற்றம் இன்னைக்கு பாடத்துல பார்ப்போம். இந்த 10 விஷயங்கள் மாத்திரமே நம்முடைய பாடத்துல பார்க்க போகும்போது சகோதரர்களே, முதலாவது ஒரு தலைப்பு எதுன்னு பார்க்கும்போது, முதலாவது ஒரு சப்டைட்டில் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் யார், என்ன செய்கிறார்னு பார்க்கும்போது அவர் ஒரு தோட்டக்காரர். அன்புக்குரிய என் அப்பா என்னுடைய தோட்டக்காரர்னு சொல்லும்போது, என் அப்பா ஒரு தோட்டக்காரர் என்று ஒரு ஆழமான ஒரு ஸ்டடியை நம்ம போய் ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். இன்னைக்கு ஒரு சில விஷயம் தான் பார்க்க போறோம். தனிப்பட்ட விதத்துல ஒருவேளை வாய்ப்பு இருந்தா அதிகமா நம்ம அப்பா பத்தி ஸ்டடி பண்ணலாம் சார். என் அப்பா தோட்டக்காரன் சொல்லும் போது வசனம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனத்தை வாசம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்ற வார்த்தை பதிக்கப்பட்டது. ஆம் சகோதரர்களே, இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள நம்முடைய அப்பா தான் உலகத்துல இருந்து நம்ம தெரிந்து கொண்டாங்க. நம்ம எல்லாருமே 6 லெவல்ல இருந்தோம், பாவத்துல இருந்தோம். அங்கிருந்து நம்மள தேவன் கொண்டு வந்து ஒரு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நம்மளை வைத்து நம்மள விசேஷமா கிறிஸ்து இயேசு என்னக்கூடிய திராட்சை செடிக்குள்ள ஒரு கொடியாக நட்டவர் அவர் தான் சொல்ற. அப்பேற்பட்ட என்னுடைய அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு தோட்டக்காரர். இந்த தோட்டத்துல நான் வருவதற்காக என்னுடைய அப்பா என்ன செய்திருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில விசேஷமாக ஒரு அழைப்பை ஏற்படுத்தி ஒரு வாய்ப்பை தன்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்து மூலம் மீட்கும் பொருளை கொடுத்து அதை விசுவாசிக்கும்படி பலவிதமான பரிசுத்த அப்போஸ்தலர்களை எடுத்து மத்தேயு புத்தகையும் மார்க் புத்தகத்தையும், அதாவது சுவிசேஷ புத்தகத்தை எழுத வைத்து அவர் நமக்கு சத்தியத்தை கொடுப்பதற்காக 7 தூதர்களை ஏற்படுத்தி நம்மை இந்த சத்தியத்துல கொண்டு வருவதற்காக விசேஷமா பாத்தீங்கன்னா சோரசோரிகளே, இந்த தோட்டத்துக்குள்ள நாம் வருவதற்காக, அந்த திராட்சை செடியில இனிவதற்காக என் அப்பா தோட்டக்காரரா இருந்து என்ன செய்திருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா, என் பிதா ஒருவர் இழுத்துக் கொள்ளாவிட்டால் என்னிடத்துல யாரும் வர முடியாது என்கின்ற அந்த வார்த்தைப்படி சகோதரர்களே, நம்மை அவருடைய தோட்டத்தில் கொண்டு வருவதற்காக எப்பேற்பட்ட வேலை செய்திருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா பிரமிக்கத்தக்க அதிசயமா இருக்கு சரஸ்வதி. ஏன்னா என்னுடைய பரமபிதா என்ன செய்திருக்காருன்னு பார்க்கும்போது, அவர் இந்த தோட்டத்துக்குள்ள வருவதற்காக ஒருவரை எனக்கு என்ன செய்திருக்கு பாத்தீங்கன்னா சத்தியத்தை போதிப்பதற்காக, அதாவது சத்தியத்தை விதைப்பதற்காக ஒரு பாத்திரத்தை பயன்படுத்திருக்கு. அடுத்து சத்தியத்துக்குள்ள கேட்டு பேசிக் கிளாஸ் எல்லாம் கேட்டு நேரசம் எடுத்து வரும்போது
ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பரிசுத்தமான சபைக்குள்ள சேரும் போது அங்கே என்னை வழிநடத்தக்கூடிய அநேக பரிசுத்த சகோதரர்களையும் அவர் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட என்னை சத்தியத்துல கொண்டு வருவதற்கு ஒரு பாத்திரத்தை ஏற்படுத்த அவரால் முடியும். என்னை சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து பரிசுத்தமான ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வந்து கிறிஸ்துவின் அந்த திராட்சைக்குள்ள இணைக்கவும் அவர்களால் முடியும் சொல்லும்போது அந்த ஒரு வளர்ச்சி வளர்வதற்காக எனக்காக பலவிதமான பரிசுத்தமான அந்த தேவ செய்தியை சொல்லக்கூடிய வெளிநடத்தக்கூடியவங்களையும் அவர் தான் எனக்கு ஏற்படுத்தியிருக்காரு சொல்லும் போது இதுல யார் விசேஷம்னு பாத்தீங்கன்னா நான் என்னுடைய அப்பா விரும்பக்கூடிய கனிகளையும் ஆவின் கனிகளையும் ஆவின் பழங்களையும் கொடுப்பதற்கு எனக்கு சத்தியம் சொல்லிக் கொடுத்த சகோதராலும் முடியாது. என்னை வழிநடத்தக்கூடிய எந்த சகோதராலையும் நான் கணி கொடுப்பதற்கு எந்த முயற்சி செய்தாலும் முடியாது. நான் 1000 பாடங்களை கேட்கலாம், 1000 பாடங்கள் கேட்கலாம், 1000 சப்ஜெக்ட்ஸ் கேட்கலாம். ஆனா எந்த சகோதரர் பாடம் எடுத்தாலும் எனக்குள் விருப்பத்தையும் எனக்குள் செய்கையும் ஏற்படுத்தக்கூடியவர் எங்க அப்பா. அதனால பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுல் இதை நல்ல ஆழமா புரிஞ்சு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப அருமையாக அந்த விஷயத்த சொல்றார். என் அப்பா எப்படி என்னை தோட்டத்தை வளைய செய்கிறார் என்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக எப்படி அவர் சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சொல்ல விசேஷமானவர் என் அப்பா அப்படின்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 5, 6, 7 வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் வாசிங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். 3ஆம் அதிகாரம் 5, 6, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5, 6. உங்களுக்குள்ளே வாசிங்க. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனம். பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஆம் சகோதரர்களே, என்ன சொல்றேன்னா நான் நட்டேன், அப்போலோஸ் நீர் பாய்ச்சினார். ஆனால் நடுகிறவராலும் அல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா நீர் பாய்ச்சுகிற ஒன்றும் இல்லை. ஆனா நடுகிறவராலே மாத்திரமல்லாமல் நீர் பாய்ச்சுகிற மாத்திரமல்லாமல் என் தேவனால மாற்ற முடியும் சொல்லும் போது அவரே நம்மள வளைய செய்கிறார். அதாவது இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்தது அவர் தான், இந்த சத்தியத்தை வழிநடத்தக்கூடியவர் அவர் தான். நாம் சத்தியத்துக்குள்ள வந்து அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய அப்பா ஒரு வார்த்தை அருமையா சொல்றார். ரீபென்ஸ் நம்பர் 2464 என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, எத்தனை பாத்திரங்கள் நமக்காக பயன்படுத்தப்பட்டாலும், எத்தனை கருவிகள் நமக்காக தேவன் சத்தியத்தை கொண்டு வந்து நமக்கு ஊழியம் செய்தாலும், நாம் தேவன் நம்முடைய தந்தை என்னுடைய அப்பா எதிர்பார்க்கக்கூடிய ஆவின் கனிகளை கொடுப்பதற்காக அவர் மாத்திரமே நமக்கு எப்பொழுதுமே உதவி செய்வதா இருக்கார். 24 மணி நேரமே சகோதரர்களே நமக்காக யோசிக்கிறவர் நம்ம அப்பா. அவர் எப்பொழுதுமே நம்முடைய பிதா எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த தோட்டத்துல நம்ம எந்த விதத்திலயும் ஆபத்து வந்தாலும் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக அவர் இருக்காருன்னு பாக்குறோம். அதாவது கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்களே மன்னா கொடுத்தது மோசே என்று நினைக்கிறீங்களே, மன்னா கொடுத்தது மோசே கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களாகிய உங்களுக்கு வனாந்திரத்துல 40 வருஷம் வனாந்திரத்துல மோசே மன்னா கொடுக்கல, எங்க அப்பா தான் மன்னா கொடுத்தாரு என்ற வார்த்தை பயன்படுத்தும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சகோதரர்களே, என் அப்பா தோட்டக்காரர் என்று சொல்லும் போது இந்த தோட்டத்துல கொண்டு வந்தது அவர் தான், இந்த தோட்டத்துல வளர்த்து வைக்கிறோம் அவர் தான், இந்த தோட்டத்துல நாம் அவர் எதிர்பார்க்கிற கனிகள் கொடுக்கிறோம் அவர் தான். அதனால இந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் பாத்தீங்கன்னா, அப்போ என்னாலதான் சத்தியம் ஒருத்தருக்கு வந்தது, நான் தான் சத்தியத்தை ஒருத்தருக்கு கொண்டு வந்தேன், நான் தான் சத்தியத்துக்கிற சகோதரன் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன், நான் தான் சத்தியத்துக்கிற சகோதரன் நடித்த முடியும், என்னால மாற்றமே இதை செய்ய முடியும் என்பதை நாம் யாருமே சொல்ல முடியாத அன்புக்குரிய சகோதரர். ஒருவரை சத்தியத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக தேவன் எப்பேற்பட்ட வேலை செய்யறான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பரமபிதாவா இருந்து நம்முடைய பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வருவதற்காக பல விதமான முயற்சிகள் செய்யறார் சரஸ்வதி. அதாவது நான் பார்க்கும்போது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 27ஆம் அதிகாரம், ஏசாயா 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசாயா 27:3 வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன். 24 மணி நேரமும்
சகோதர சகோதரிகள் யாருமே நம்மள கவனிக்க முடியாது. அது உண்மை கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே பொறுப்புகள் இருக்கு, எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்போது, எல்லாருமே அவங்களுடைய கடமைகள் செய்யும் போது சில நேரங்களில் நம்ம என்ன கவனிப்போம் பாத்தீங்கன்னா, என்னை சத்தியத்துல கொண்டு வந்தவங்க சரியான கவனிக்கல, என்னை வழிநடத்தக்கூடிய நான் சரியா பராமரிக்கிறதுல மிகப்பெரிய தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். என்னுடைய அப்பாவை நான் சரியா புரிந்தேன்னு சொன்னா, ஆம், இந்த சத்தியத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு ஒருத்தர் தேவன் பயன்படுத்தினார், வழிநடத்துவதற்கு சில சகோதரர் பயன்படுத்துறார். ஆனா எப்பொழுதுமே இரவும் பகலும் யான் அவர் எதிர்பார்க்கிற ஆவின் கனிகளை கொடுப்பதற்கு என் அப்பா தான் 24 தடவை செய்ய முடியும். ஏன்னா எந்த சகோதரர்கள் அதை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்வதுதான் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் சரஸ்வரி. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் அதை இரவும் பகலும் ஒருவர் மூலமா சேதப்படாதபடிக்கு நான் அதை பாதுகாக்கிறேன். இந்த என்டையர் காஸ்பல் ஏஜ்ல எவ்வளவு பெரிய கடினமான அனுபவம் வந்தா கூட பாத்தீங்கன்னா, தேவன் பிதாவா இருந்து தன் பிள்ளைகளை அவர் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா, இது என்னால் நடந்தது. அதாவது நான் முயற்சி செய்ததுனாலதான் இவ்வளவு சத்தியத்துல இருக்கிற சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. அதாவது என்னாலதான் இந்த எக்லிஷா உருவானது, இல்ல நான் தான் சத்தியத்தை கொண்டு வந்தேன். நான் சத்தியம் உனக்கு சொல்லாது இருந்தாக்கா உனக்கு சத்தியம் புரிஞ்சிருக்க முடியாது. நான் வழிநடத்தாது இருந்தேனா உன்னால சத்தியத்தை நீ தொடர்ந்து பயணிக்க முடியாது என்பது யாருமே சொல்வதற்கு இங்க உரிமை பாராட்ட முடியாதுன்னு பாக்குறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா சொல்றீங்களே, திராட்சை தோட்டத்தில் சில வேலைக்காரர்களை அவங்களுடைய தாழ்ந்தபடி சில பேரை தேவன் நடத்து, அதாவது சத்தியத்தைக்குள்ள கொண்டு வருவதற்கு பல பேரை பயன்படுத்துவார், சத்தியத்துல வழிநடத்துவது பல பேரை பயன்படுத்துவாரு. ஆனா 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒன்று தான். ஏன்னா அவங்க விசேஷமான சகோதர சோதர்கள் தான். ஆனா அது எல்லாத்த காட்டிலும் நம்ம அப்பா நம்மை வளர்த்து அவர் விரும்பக்கூடிய ஆவின் கனிவை வெளிப்படுத்தக்கூடிய இருக்கும் போது நாம் யாருமே என்னாலதான் என்ற ஒரு வார்த்தையை நாம் நினைக்க முடியாதுன்னு பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 Corinthians chapter 3 verses 5. திருவிழா வசனம் வாசிக்கலாம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, வாசிங்க, அடுத்த வாசிங்க. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. என்னுடைய தகுதி கடவுளிடமே வருகிறது சொல்லும்போது நம்மை எந்த விதமான பாத்திரமாகபடிக்கு எப்பேற்பட்ட ஊழியங்களே நம்ம மூலமா அவர் செய்துட்டு இருந்தாலும் அந்த எல்லா தகுதியும் என் அப்பா மூலமா தான் வந்திருக்கு என்பது, யாருக்காக நான் வேலை செய்து கொண்டிருக்கணும், எந்த சபைக்கு வேலை செஞ்சிருக்கணும், அவர்கள் விசேஷமா தேவனுடைய பண்ணை, நான் தேவனுடைய உடன் வேலைக்காரரா இருக்குன்னு சொல்லும் போது யாரோட சேர்ந்து வேலை செய்துட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, என் அப்பாவோட சேர்ந்து வேலை செய்துட்டு இருக்கேன்னு சொல்லும் போது உன்னதமான பணின்னு பார்க்கும்போது தேவனுடைய உடன் வேலைக்காரர் என்ற வார்த்தை அப்போஸ்தலர் பேசு. அதனால இந்த தோட்டத்தில் நமக்கு சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்து நாம் தேவன் எதிர்பார்க்கிற ஆவின் கனிகளுக்குள்ள கொண்டு போகக்கூடியவர் அவர் தான். அப்படிப்பட்ட அவர் தோட்டக்காரர் மாத்திரம் அல்லாம நம்முடைய வாழ்க்கையில் அவர் யாரா இருக்கிறார் பாத்தீங்கன்னா, அவருடைய பரமபிதா. நம்முடைய அப்பா யாரா இருக்கிறார் பாத்தீங்கன்னா, சும்மா அருமையான வார்த்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் நம் தேவையை அறிந்தவர். அன்புக்குரிய சோரசோரிகளே, இப்படிப்பட்ட ஒரு பிதாவை நம்ம யோசிக்கும் போது அவர் நம் தேவையை அறிந்தவர் என்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். Matthew chapter 6 verses 8. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம் தேவைகளை அறிந்தவர் சோரசோரி. நம்ம யாருக்குமே தெரியாது. இது ஒரு அப்பாவுடைய ஸ்தானம். சின்ன வயசுல ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு என்னென்ன ட்ரெஸ் தேவை, என்னென்ன விதமான உணவுகள் தேவை, என்ன எந்த டைம்ல எந்த காலத்தை அவங்களுக்கு ஸ்கூல் போய் சேர்க்கலான்ற எல்லா விஷயத்தையும் அப்பா யோசிச்சிருவார், முன்னாடி யோசிச்சிருவார். இது அப்பா பட்ட கஷ்டங்கள், அப்பா எடுத்த முயற்சிகள், அப்பா எடுத்த எந்த விதமான ஒரு கஷ்டத்தையும் பசங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு தெரியாது. என் அப்பா இந்த வயசு வரைக்கும் வளர்ந்து வருவதற்கு பின்னாடி ஏகப்பட்ட வேலை செய்திருக்காருன்றது பசங்க புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷம் ஆகும் சொல்ல சொல்லி. அப்படிப்பட்ட பரலோக பிதா யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல விசேஷமாக நம்முடைய அப்பா. அவர் நமக்கு வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக எல்லாமே அவர் தர முடியும் சொல்லும் போது அன்புக்குரிய சோரசோரிகளே, நாம் நினைப்பது காட்டிலும் அதிகமா அவர் செய்யற அவரால் முடியும். இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தும் போது 40 வருஷத்துக்கு என்னெல்லாம் தேவை, அந்த 25 லட்சம் ஜனங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் என்ற விஷயத்தை முன்கூட்டி யோசிச்சு வச்சிருந்தார். ஆனா கடைசி வரைக்கும் அவங்க தேவனை பத்தி புரிஞ்சு கொள்ளவே இல்லை. எப்பொழுதே முறுமுறுப்பு, எப்பவுமே சோர்வு, எப்பவுமே பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம எகிப்துக்கே போறோன்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆனா உண்மையிலேயே சுவிசேஷத்துல நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக நம்ம அப்பா எல்லாமே செய்கிறவரா இருக்கிறார் சோரஸ்வரிகளே. நமக்கு என்ன தேவை, எந்த காலத்துல என்ன கொடுத்தா நாம் புது சுற்றி வளர முடியும் என்பதை எல்லாமே புரிஞ்சுக்கிறார் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் அவர் தரன்னு சொல்லும் போது, ஒருவேளை ஐஸ்வர்யத்தை கொடுத்துருவாரா, ஒருவேளை நமக்கு தேவையான அநேக விதமான பொக்கிஷத்தை கொடுத்துவாரா பாத்தீங்கன்னா, அப்படி கிடையாது. எதை கொடுத்தா என்னுடைய மகனுக்கு இந்த புது சிருஷ்டி பாதையில ஓட முடியும், எந்த நேரத்துல கொடுத்தா இந்த புது சிருஷ்டி பாதையில ஓட முடியும் அவர் நல்லா தெரிஞ்சிருக்காரு சரஸ். அதாவது ஒரு மகன் அப்பாவை பார்த்து சைக்கிள் வேணும்னு கேட்டா கூட உடனே அப்பா கொடுக்க முடியும், வாங்கி தர முடியும். சைக்கிள் வாங்கி தரக்கூடியவருக்கு வல்லமை அவருக்கு இருக்கு. ஆனா
என் சைக்கிள் வாங்கி கொடுத்தா என் மகனுக்கு அது கரெக்டான நேரத்துல பயன்படுத்த முடியாது. அதை கத்துக் கொடுக்கக்கூடிய காலத்தை, அதாவது அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய காலத்தை அவர் கருத்துல வைத்து சில நேரங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் அந்த சைக்கிள் அவங்க வாங்கி கொடுப்பார். அதே போல நீங்க பார்க்கும்போது நம்முடைய பரமபிதா பாத்தீங்கன்னா, நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்துடலாமே, கொடுத்துட்டா எல்லாருக்கும் உதவி பண்ணிடலாமே, அல்லது ரொம்ப அறிவு கொடுத்துடலாமே, எல்லாம் படிச்சு முடிச்சிடலாமே சொன்னா அப்படி கிடையாது. அப்பா எப்படி பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த புது சிருஷ்டி பாதையில ஐஸ்வர்யமா இது கொடுத்துற பாத்தீங்கன்னா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் வரும்னு பார்க்கணும். நமக்கு எந்த அளவுக்கு இந்த பூமியில புது சிருஷ்டியா வாழும்போது இரக்கம் தேவைப்படுகிறதோ, அதுல அவர் ரொம்ப ரிச்சா இருக்காரு சரஸ்வதி. தொடர்ந்து புது சிருஷ்டி வாழ்க்கையில எத்தனையோ தரம் பலவீனத்துல போய், எவ்வளவோ கடினமான அனுபவத்துக்குள்ள போய் சத்தியத்தை விட்டு விலகி போறக்கூடிய அனுபவம் வரும்போதுக்கு அப்புறம் கூட சில டைம் சோர்ந்து போய் பலவீனத்து போயிருப்பவங்க பாத்தீங்கன்னா, அவர் இரக்கத்தை கொடுக்கிறதுல ஐஸ்வர்யமா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய மன்னிப்பு, அது எப்பொழுதுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கா நான் பார்க்கணும். இந்த பூமியில யாருமே நம்ம வரும்போது, நாங்க பாவியா இருக்கிறோம் பிதாவே. இந்த உலகத்துல நாங்க பாவியா இருக்கக்கூடிய இந்த உலகத்துல சகோதரர்களே, நாம் எப்பேற்பட்ட இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கோம் நீங்க பார்க்கும்போது, இந்த உலகத்துல பாவியா இருக்கிற எங்களை நீங்க யாராவது நீதிமான் ஆக்கிடுங்க நம்ம யாரும் அவரை பார்த்து கேட்கறதுக்கு நம்ம முடியாது. அல்லது நீதிமானாக்கப்பட்ட நான் எப்படியாவது என்ன பரிசுத்தவன் ஆக்கிடுங்களேன்னு சொல்லி நான் தேவனை பார்த்து கேட்கறது கிடையாது. பரிசுத்தவனாக்கப்பட்ட என்னை நீங்க எப்படியாவது மகிமைகளை கொண்டு போங்களேன்னு சொல்லி யாருமே கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நாம் நினைப்பதை காட்டிலும், நாம் சிந்திப்பதை காட்டிலும் நமக்காக அவர் செய்கிறார் சொல்லும் போது, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விசேஷமான வாய்ப்பு. பரமபிதா பாவியாகி நம்மை நீதிமனாக்கினவர் அவர்தான். நீதிமனாக்கி நம்மளை பரிசுத்தவனாக்குறவர் அவர்தான். நம்மை மகிமைக்குள்ள கொண்டு போறது அவர்தான். யாருமே யோசிக்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா, உன் பிதா நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்காரு சொல்லும் போது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆமா, நாங்க எல்லாம் பாவியா இருந்தோம், எங்களுக்காக இயேசு கிறிஸ்து உலகத்தை அனுப்பி கொடுங்கன்னு சொல்லி யாருமே கேட்கறதுக்கு நமக்கு தகுதியில சொல்ல. அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக மீட்கும் பொருளா அனுப்பி அவருடைய மனவாட்டி ஆகும்படி எனக்கு வாய்ப்பு கொடுங்க நம்ம யாரும் கேட்டது கிடையாது. அவருடைய சரீர அங்கத்தார் ஆகும்படிக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்டது கிடையாது. சகோதரர்களே, இது எதுவுமே நம்மளால வந்தது கிடையாது. சோ அதனால பரலோகத்தின் தந்தை என்னுடைய அப்பா என்ன செய்யறாரு நீங்க பார்க்கும்போது, நாம் தேவைகளை அறிந்திருக்கிறான்னு சொல்லும் போது, நமக்கு யோசிப்பதை காட்டிலும் அதிகமா பார்க்கும்போது, இந்த பூமியில பிறந்த நாங்கள் உங்களை போலவே தெய்வீக சபாவத்துல வந்துன்னுமே நம்ம யாரும் பெட்டிஷன் வைக்கவே இல்லை. நாம் யோசிப்பது முன்பாக ஒரு கூட்டத்தை இந்த பூமியில இருந்து நாம் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்கள தெய்வீக சபாவத்துக்கு கொண்டு போன முடிவு பண்ணுவது அவர் தான். நம்ம யாருக்குள்ள இந்த எண்ணம் தோணவே இல்லை சொல்லி. விளந்து போன மனிதர்கள் ஜீவனுக்குள்ள வந்தா போதுன்ற அளவுக்கு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மனிதர்களாக நமக்கு அவர் நினைத்தார், நான் இந்த பிள்ளைகளுக்கு எனக்கு இருக்கிற தெய்வீக சுபாவத்துக்குள்ள அவங்க கொடுக்க போற சொல்லும்போது, இது யாரும் நாம் கேட்கறதுக்கு முன்பாகவே அவர் டிசைட் பண்ணாருன்னு பார்க்கும்போது, பாவத்துல இருக்கும் போதே, தேவனுடைய திட்டத்தை தெரியாது இருக்கும் போதே அழைத்து கொண்டு வந்தவருக்கு கடைசி வரைக்கும் நடத்த முடியாதா? அன்புக்குரிய சகோதரர்களே, அருமையான பகுதி பாத்தீங்கன்னா 6வது வால்யூம்ல பேஜ் நம்பர் 225 முதல் 224 முதல் 227 வரைக்குமே நமக்கு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல சாத்தான் நம்ம எப்பொழுதுமே விளர்ச்சிக்குள்ள கடந்து போகும்படிக்கு, இந்த மாம்சம் நம்மள பாவத்துல போட்டுக்கொண்டு இருக்கும்போது கூட, அல்லது உலகம் நம்மளுக்கு எதிர்த்து இருந்தா கூட, அநேக பலவீனங்கள் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தாக்கிட்டு இருந்தா கூட பாத்தீங்கன்னா, அவர் இது மத்தியத்துல கூட நம்மளை வெளிநடத்த முடியும். அவர் எப்பேற்பட்டவர் நீங்க பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டிக்காக அவர் எல்லாமே ஆயத்தம் செய்து வச்சிருக்காரு சொல்ல ஒன்று கூட குறைவு இல்லாமல் பாவியா இருந்த நம்மை அழைத்து கொண்டு வரும்போதே அவர் எல்லாத்தையும் திட்டமிட்டு அழைத்து கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னா, இந்த ஓட்டத்துடைய கடைசி வரைக்குமே நாம் புது சிருஷ்டியில ஒரு பங்கெடுக்கும்படிக்கு, கிறிஸ்து எனக்கூடிய சரீரத்துல பங்கெடுக்கும்படிக்கு நமக்கு சகல நன்மைகளும் அவர் செய்து வச்சிருக்காரு. அந்த ஆர்டிக்கல் மட்டும் படிக்கலாம். நம்ம 226வது பக்கத்துல வரக்கூடிய ஆர்டிக்கல் மட்டும் படிக்கலாம். நம்முடைய உன்னதமான ஆவிக்குரிய நன்மைகள் வரும்படியாகவும், புது சிருஷ்டியில் இறுதியில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும்படியாக அவருடைய வல்லமையை பிரயோகிப்பவர் என்பதில் நாம் நிச்சயமாக நம்பலாம். அவருடைய குமாரனை ஈந்து இப்படியாக புது சிருஷ்டிக்கான அழைப்பை பெறுவதற்கு ஒரு வழி திறக்கப்படுகிறதுனால், நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தேவையையும் சந்திப்பதற்கு தேவன் கிறிஸ்துவுக்குள் எல்லா முன் ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். அவருக்குள் அவர் எல்லாவற்றையும் இலவசமாக தந்திருக்கிறார். இந்த விஷயத்த மாற்றம் நீங்க மறந்துடாதீங்க. என் சொந்த அப்பா, மாம்சத்துக்கு ஒரு அப்பாவே எனக்கு எல்லாமே இலவசமா தான் செய்யறாரு. அப்படி இருக்கும்போது என்னுடைய பரமபிதா கிறிஸ்து இயேசுக்குள் நான் புது சிருஷ்டியா வளரும்படிக்கு எல்லாவற்றையும் முன்னதாகவே ஏற்படுத்தி வச்சிருக்காரு. இதை சரியான விதத்துல புரிஞ்சுட்டோம் சொன்னா,
என்னை யாருமே பேச வைக்கல, என்னை யாருமே கண்டுக்கல, என்னை எந்த விதத்திலயும் யாரும் உதவி செய்யறதில்ல, நான் சபைக்கு வந்தா யாருமே எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, எனக்கு எதுக்குமே கவனம் செலுத்துறதில்ல, என்னை எதுவுமே யாருமே பாத்தீங்கன்னா எந்த வாய்ப்பு கொடுக்கறதில்ல, அப்படி யாருமே சொல்ல. என்னை அழைத்த பிதா எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது முன்கூட்டி ஏற்படுத்தி வச்சிருக்காருன்னு சொன்னா அவர் பார்த்துக்குவார் என்ற அந்த சிந்தனை கடந்து போக சொல்றேன். இது அப்பாவை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஆராய்ச்சி நான் பார்க்கிறேன். அன்பான சகோதரர்களே, ஆதாம் உண்டாக்கப்பட்டது 6வது நாள். அவர் பாவம் செய்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6000 வருடம் இந்த பூமியில ஆதாமுடைய சந்ததி வாழ வேண்டியதா இருக்கும். பாவத்திலையும் மரணத்தையும் வாழும் போது இந்த 6000 வருடமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும் தேவனுக்கு நல்லாவே தெரியும், நம்முடைய அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட பரலோக பிதா 3வது நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உன் பிதாவுக்கு எல்லாமே தெரியும் சொல்லும் போது அன்புக்குரிய சோரசோரிகளே, இந்த பூமியில 3வது நாளே மனிதனுக்கு தேவையான பழங்களும், மனிதனுக்கு தேவையான பூக்களும், மனிதனுக்கு தேவையான காய்கறிகளையும், மனிதனுக்கு தேவைக்கூடிய எல்லா காய்கறிகளும் என்னென்ன விதமான உணவு வகைகள், என்ன விதமான பழங்களை ஏற்படுத்தி வச்சிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கிறது. அப்பேற்பட்ட பரலோக பிதா ஒரு நாள் கூட ஆப்பிள் சாப்பிட்டது கிடையாது சொல்ல. ஒரு நாள் கூட பாத்தீங்கன்னா அவரு எந்த விதத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டது கிடையாது, எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி சாப்பிட்டது கிடையாது. ஆனா தன்னில் தான் ஜீவன் உள்ள ஒரு பிதாவகிய தேவனுக்கு இந்த மனுக்குலத்துக்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது என்று மனிதனுடைய தேவைக்கு மனிதனே என்ன வேணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, நாம் சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளை எடுத்து நீங்க பாருங்க. அந்த உணவை எடுத்து சாப்பிடும் போது சரியான விதத்துல ஜீரணம் ஆகணும், நம்ம சாப்பாடு சரியான விதத்துல வயிற்றுக்குள்ள போய் தேவையான சத்துக்கள் உறிஞ்சு தேவையில்லாத சத்துக்கள் ஒரு சரீரத்தின் வெளியே வரணுன்ற அந்த விசேஷமான அந்த சரீரத்தின் அமைப்பு கூட நம்முடைய பரலோக பிதா போட்டு வச்சிருக்காங்க. இது யாராலும் செய்ய முடியாது சொல்ல. இந்த பூமியில நம் பரமபிதா 3வது நாளே 6000 வருஷமா தேவையான உணவு வகைகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. காற்று, நீரு, சாப்பாடு எல்லாமே ஏற்படுத்தி வச்சிருக்கும் போது இந்த உலகத்துல தன்னுடைய பிள்ளையாக தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லிட்டேன், யாராவது ஒருத்தர் இந்த புது சிஸ்டல் பாதையில நடக்கணும்னு சொல்லும் போது அவர் பண்ண மாட்டாரான்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கத்துல வாசிக்கிறோம் 225வது பக்கத்துல பாத்தீங்கன்னா, தேவன் நம் பட்சத்துல இருந்தாருன்னா அவர் எப்பேற்பட்ட வேலை செய்யறாரு புது சிருஷ்டின்னு பார்க்கும்போது, மனுக்குலத்துக்கே இவ்வளவு பெரிய வேலை செய்திருக்காருன்னு சொல்லும் போது, நம்ம அப்பா, என்னுடைய அப்பா நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே அதிகமா செய்கிறவர்னு சொல்லும் போது அவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கும்போது அந்த வால்யூம்ல அந்த பகுதியை வாசிக்கலாம். 225ஆம் பகுதி. தேவன் நம் பட்சத்தில் இருந்தார். தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பினருக்குள் நாம் இருக்க வேண்டும் என அவர் வாஞ்சிக்கிறார். ஆகவே நாம் அதில் ஒரு இடத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான ஒவ்வொரு ஒழுங்கையும் அவர் செய்திருக்கிறார் என்பதாகும். ஆண்டவர் நம் பட்சத்தில் இருந்தாலும் சில சமயங்களில் நம்மை வஞ்சித்து விழும்படி பண்ண வம்சாவளியாக வந்த நம்முடைய பலவீனங்களும் பாவமும் சாத்தானும் நமக்கு எதிராக இருப்பதை போன்று உணர்கிறோமா? நாம் திரும்பவும் பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது இந்த எதிர்ப்புகள் ஒன்றும் நமக்கு பயத்தையோ நடுக்கத்தையோ உண்டு பண்ண வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் முற்றுமாக அவைகளுக்குள்ளாக நம்மை சுமந்து செல்ல போதுமானவராக இருக்கிறார். போதும். அப்ப பாருங்க, இந்த வழியாக எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய பயம் நமக்கு இருந்தாலும் அதன் வழியாக சாத்தான் பலவீனங்கள் நமக்கு நம்ம தொடர்ந்து பயணிச்சாலும் அதன் வழியாக நம்ம எப்போ மனம் திரும்புகிறோமோ இதை முழுக்க முழுக்க நம்மளை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட பரமபிதா நம்மளுடைய தேவைக்கு அவர் தேவை நிறைவேற்றக்கூடிய மாத்திரமல்ல, சகல வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1:17 வாசிக்கலாம். 3வது பார்க்க போறோம். நம்முடைய பரமபிதா உலகத்திலே மிக சிறந்தவர், அவர் நன்மைக்கு அவர் தான் காரணமா இருக்கிற வசனம் வாசிக்கலாம் பாருங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. எனக்கு வரக்கூடிய சகல நன்மைகளுக்கும் அவர் மாத்திரமே காரணம். நான் என்னெல்லாம் நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறனோ இந்த சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், சத்தியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, இனி வரக்கூடிய நாட்கள் கடைசி வரைக்குமே எனக்கு என்னெல்லாம் நன்மை இடத்துல வந்து சேர்க்கிறதோ இவைகள் அனைத்துக்கு மூல காரணம் என் அப்பா தான். என் அப்பா எப்பேற்பட்டவர் பாத்தீங்கன்னா, அவர் என்னோட தோட்டக்காரர் மாத்திரமல்ல, அவர் நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாக அவர் யோசிக்கிறவர் மாத்திரமல்ல, என் சகல நன்மைகளும் அவர் தான் நிறைவேற்றக்கூடியவர். எனக்கு என்னெல்லாம் நன்மை வந்து என்கிட்ட வந்திருக்கிறதோ அதுக்கு அவர் தான் மூல காரணம். நம்ம அப்பா எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது ரீபிரின்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா சொல்லிக்கல அங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கும்போது நாம் மிகவும் சந்தோஷம் உண்டாகக்கூடியபடி
நமக்குள்ள அநேக நன்மைகள் வரபடிக்கு அவர் தான் காரணம் கர்த்தராக. உதாரணத்துக்கு எனக்குள்ள நல்ல எண்ணங்கள் தோன்றுகிறதா, நான் நல்ல ஆலோசனை செய்கிறேனா, நல்ல வார்த்தைகள் மற்றவர்கள் பயன்படுத்துறேனா, பல விதமான சத்தியத்தின் ஊழியத்தை செய்கிறேனா, அல்லது எனக்கு சத்தியத்தின் வெளிச்சம் எனக்கு அதிகமா வந்திருக்கிறதா, இல்லது எனக்கு அநேக நன்மை நிலத்துல வந்து சேர்ந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு எல்லாமே நன்மையின் பிறப்பிடம் என் அப்பா அம்மா. யார் ஒருவர் இப்படி புரிஞ்சுக்க முடியுதோ அவர்கள் மாத்திரமே சகல நன்மைக்கும் என் அப்பா தான் காரணம்னு சொல்லி யார் புரிஞ்சுக்கிறாங்களோ சொல்றீங்களே, அவங்ககிட்ட விசேஷமான சில வார்த்தைகளை நம்ம கவனிக்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய மனைவி எங்க அப்பா கொடுத்த நன்மை. அதாவது அந்த வார்த்தை எப்படி வெளிப்படுதுன்னு நீங்க பார்க்கும்போது, பரலோகத்தின் பிதாவிட்ட இருந்து நன்மை மாத்திரமே வரும் என்று யார் ஒருவர் அப்பாவை அதிகமா தியானம் செய்கிறார்களோ, அப்ப ஒரு சின்ன குடும்பத்துல என்ன வச்சிருக்கிறாரே நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அது கூட எங்க அப்பா மூலியமா அந்த நன்மை தான். எனக்கு ஒரு சின்ன எக்லிஷா கொடுத்திருக்கிற அவ்வளவுதான். அந்த சின்ன எக்லிஷால என்ன ஒரு எந்த விதமான பயன்படாத பாத்திரம் வச்சிருக்காருன்னு சொன்னா கூட, அதுவும் எங்க அப்பா வந்து நன்மை மாற்றதான் சொல்ல சொல்லிடு. அதாவது என்னுடைய வேலை, நான் போயிருக்கிற வேலையில நான் அநேக கஷ்டப்பட்டு இருக்கிறேன், கடினமான மனுஷன் மதத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் அந்த நன்மை எங்க அப்பா தான் கொடுத்திருக்கிறாரு. இது போன்ற ஒவ்வொரு விதத்தையும் நீங்க பார்க்கும்போது சொல்ல சொல்றீங்களே, என்னுடைய குடும்பம் ரொம்ப கடினமான குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ள என்ன வச்சிருக்காரு சொல்லும்போது அது கூட நன்மை தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்தின் வழியா தான் நான் புது சிருஷ்டியா வளரணும்னு நினைக்கும் போது அவர் கண்டிப்பா அப்படிதான் வழிநடத்துவார் நான் பார்க்கணும்னு சொல்லி. ஏற்கனவே கடந்த 2வது பக்கத்தை பார்க்கும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கணும், நாம் எப்படி வாழணும், எந்த இடத்துல வேலை செய்யணுன்றதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சில நேரங்கள்ல அநேக நேரங்கள் இடமாற்றி வைப்பார் தேவன். சில நேரங்கள் நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்து டிரான்ஸ்பர் பண்ணுவார். சில நேரங்கள் நமக்கு தெரியாது, ஏன் நடக்குன்னு தெரியாது. சில நேரங்கள்ல எந்த இடத்துல வச்சா தன்னுடைய மகன் புது சிருஷ்டி ஆவாரு, எந்த இடத்துல வச்சா அவர் வளருவாருன்னு சொல்லும்போது இடம் மாற்றி, தேசம் மாற்றி, ஊரை மாற்றி தேவன் எடுத்து வைக்குவார். இது எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி அவருடைய பிள்ளைகளா இருக்கிற எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய நோக்கமுள்ளவர்களாக செய்யும் போது, எல்லா நன்மைக்கும் என் அப்பாதான் காரணம் சொல்லும் போது, எனக்கு கொடுத்த என் கணவர் பலவீனமா இருந்தாலும் அவர் நன்மை மாத்திரமே செய்கிறவரா இருந்தா, என் கணவர் கூட கொடுக்கப்பட்டது நன்மை மாற்றதான் இருக்க முடியும். என் மனைவி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் நன்மை மாற்றம் செய்திருக்க முடியும். எனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகள் கூட அங்க நன்மை மாற்றதா இருக்குன்னு சொல்லும் போது என்ன சிந்திக்க முடிகிறது பார்க்கும்போது, ஒரு புது சிருஷ்டியா இருந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லா நன்மைக்கும் எங்க அப்பா தான் காரணம்னு நினைக்கும் போது, எனக்கு என்னெல்லாம் இடத்துல வந்து சேர்ந்திருக்கிறதோ அதுக்கு பின்னாடி நன்மை மாத்திரதான் இருக்கும் என்பதை கண்டுபிடிப்பதே இந்த உலகத்துல யார் ஒருவர் கண்டுபிடிக்கிறாங்களோ, பிரதர் ரொம்ப அருமையா சொல்றாரு. 7ஆம் சபையின் தூதராகிய ரசூல் சொல்றாரு பாத்தீங்கன்னா, யார் ஒருவர் வளர்ச்சியை நோக்கி பயணித்திருக்கிறாங்களோ, யார் ஒருவர் வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே இந்த ரகசியத்தை என்ன பாத்தீங்கன்னா, எனக்கு வரக்கின்ற எல்லா நன்மைகளுக்கு மூல காரணம் யாருன்னு சொல்லி யார ஆராய்ந்து பார்க்கிறாங்களோ அவர்கள் மாத்திரமே இந்த வளர்ச்சி நோக்கி போகக்கூடாது. 4:8 அந்த பகுதியை வாசிக்கிறோம் சொல்ற. அப்படின்னா சௌரஸ்வரிகள யார் ஒருவருக்குள்ள பெருமை இருக்கிறதோ, யார் ஒருவருக்குள்ள பெருமை இருக்கிறதோ அவங்களால எல்லா நன்மைக்கு பிறப்பிடம் என்னுடைய பிதா என்பதை அவங்க மறந்து விடுவார்கள் சொல்லி ரீபிரின்ஸ் நம்பர் 5001 நம்ம பார்க்கிறோம் சொல்ல சொல்லி. அப்படின்னா இந்த நன்மைகளுக்கெல்லாம் காரணம் சொல்லும் போது, பொதுவாக நான் ஆரோக்கியமா இருப்பது, நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பது, என்னுடைய அருமையான குடும்பத்தை எனக்கு கொடுத்திருக்கும் போது, அருமையான சகோதரர்களை கொடுத்திருக்கும் போது எல்லா நன்மைகளுக்கும் அவர் தான் காரணம் பார்க்கணும். ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய சகோதர சகோதரிகளை, அதிகமா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளை, நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம உதவி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்காரு பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பரிசுத்த சகோதர சகோதரிகளே. இந்த எக்லிஷா வளரக்கூடிய சபையில வாழக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் மிகவும் மதிப்புக்குரிய சகோதர சகோதரி. ஒவ்வொரு பரிசுத்தவான்களை எங்க அப்பா கொடுத்த சகோதர சகோதரிகள் நன்மை மாத்திரமே தான் அவங்கள்ட்ட இருக்கும் என்ற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, சகோதரர் எல்லாமே அவர்கிட்ட நன்மை மாற்றதான் வரும்னு சொல்லும் போது, எவ்வளவு அருமையான சகோதர சகோதரர்களை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவு அருமையான ஒரு ஃபெலோஷிப் கொடுத்திருக்கான்னு சொல்லும் போது நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம். ஒரு சின்ன எக்லிஷா கொடுத்திருந்தாருன்னா கூட நான் இதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த எக்லிஷால இருந்து என்னுடைய புது சிருஷ்டி வாழ்க்கையை ஓடுவதற்காக தான் இங்க எனக்கு கொண்டு வந்திருக்காரு சொல்லும் போது, எக்லிஷால என்ன விதமான கேரக்டர் பார்த்தா கூட நம்ம சொதுக்க மாட்டோம். ஏன்னா என் அப்பாவோட விருப்பம் இங்க இருந்தா ஓடணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிருக்கும் போது அதுவும் நன்மையா தான் இருக்குன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய கொஞ்சம் பேர் மாற்றம். அப்பேற்பட்ட பரிசுத்தமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாதையில சகல நன்மைகளுக்கும் அவர் தான் காரணம் பார்க்கும்போது, நான் எப்போ பயன்படாத பாத்திரமாக விடப்படுகிறனோ, நான் எப்போ ஒதுக்கப்படுகிறனோ, நான் எப்போ தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறனோ, நான் எப்போ உதாசீனப்படுத்தப்படுகிறனோ அப்போ கூட என் அப்பா எனக்கு நன்மை மாத்திரமே செய்து இருக்கிறாரு. இதற்கு எந்த சகோதரரையும் காரணம் கிடையாது. மூல காரணம் என் அப்பா தான். ஏன்னு பாத்தீங்கன்னா, சகல நன்மைகளும் அவரிடத்துல இருந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நானு.
என் வாழ்க்கை வரக்கூடிய தீமையான அனுபவம் கூட அவர் தான் ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன்னா நான் இந்த சத்தியத்தின் பாதையில இந்த வழிதான் நான் கடந்து போகணும்னு நினைக்கக்கூடியவர் என் அப்பா. அப்படிப்பட்ட என் அப்பா என்னை பரிசுத்தவான்கள் சபை மத்தியத்துல எனக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருந்து என்னை பல பேர் மூலமாக எனக்கு அநேக பேருக்கு சத்தியத்தை சொல்லவும் ஊழியம் செய்யவும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற எங்க அப்பா என்னை ஒரு ஊழியம் செய்யாதபடிக்கு எந்த விதமான வாய்ப்புகளையும் நான் பயன்படுத்தாதபடிக்கு வச்சிருக்கிறான்னு சொன்னா அது என் அப்பா தான் வச்சிருக்கிறாரு. இது கூட எனக்கு நன்மைக்காகவே வைத்திருக்கிறாரு. அந்த சகோதர சகோதரிகள் எனக்கு எந்த விதமான விருப்பத்தை தெரிவிக்கல. அதனால அந்த சகோதரர்களும் எனக்கு சரியா அன்பு செய்யலன்ற மாதிரி நாம் யாரும் யோசிக்க முடியாது சொல்றது. எல்லா அவரே மூல காரணம் சொல்லும் போது நாம் எப்பொழுதுமே அவரை புரிஞ்சுட்டோம் சொன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து நன்மைகளுக்கும் அவர்தான் காரணம். எனக்கு வரக்கூடிய கடினமான அனுபவத்தின் பாதையில நான் தனிமையாக்கப்பட்டு நான் எல்லாரோட சேர்ந்து நடந்த காலத்துல காட்டிலும் இப்ப நான் எல்லாரும் இருந்து நான் தனியாவே நடப்பதற்கு என்னை என் அப்பா அனுமதிச்சிருக்காருன்னா அது கூட நன்மைக்காக தான் இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா என் அப்பா என்னுடைய வாழ்க்கையில அவர் நன்மை மாத்திரமே செய்கிறவரா இருக்கிறாரு சொல்லும் போது இந்த நன்மைக்கு பிறப்பிடமே என் அப்பா தான் சொல்ல. அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சொல்ல என்னிடத்துல நன்மை ஏதாவது ஒருத்தருக்கு போயிருக்குதா, நான் யாருக்காவது ஏதாவது உதவி செய்திருக்கிறேன்னா, நான் யாருக்காவது ஏதாவது அநேக விதத்துல நன்மை செய்திருக்கேன் பாத்தீங்கன்னா அந்த நன்மை எனக்குள்ள அவங்களுக்கு நல்லது செய்யலாம்னு சொல்லி உனக்கு தோணுதான்னு பார்க்கும்போது எனக்குள்ள அந்த எண்ணம் தோன்றினாலே என் அப்பா தான் அதை எனக்குள்ள அந்த தாட்ஸ் கொடுத்துருக்கிறார். ஏன்னா அருமையான ஒரு வார்த்தை தாவீது சொல்றாரு பாருங்க, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க பார்க்கும்போது 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 முதல் 16 வரைக்கும் வசனம் வாசிக்கலாங்க. 1 நாளாகமம் 29 அதிகாரம் 12 முதல் 16 வரைக்குமே. First Chronicles 29 verses 12 to 16 வசனம் வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரும் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். ஆம் சொல்றீங்க, எல்லாமே உம்மாலே உண்டானது, எல்லாம் உம் கரத்துல வாங்கி உமக்கே கொடுக்குறோம் என்ற வார்த்தை. தேவாலயத்துக்காக ஆலயத்தை கட்டுவதற்காக நீ வேண்டா கட்டாத உன் மகன் கட்டுவார்னு சொன்னா கூட ஆலயத்துக்கு தேவையான அனைத்து கால பொருட்களையும் சேகரித்து சவரசோரிகளே இதை முழுக்க முழுக்க எல்லாருமே எடுத்து பயன்படுத்துவதற்காக தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக அவர் ஆயத்தை பண்ணக்கூடிய பொருளை பார்த்து சொல்றாரு, இவைகள் எல்லாம் உம்மாலே பெற்றுக்கொண்டு உமக்கே மறுபடியும் கொடுக்கணும்னு சொல்லும் போது நாம் எந்த விதமான ஊழியத்தை அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில 5 தாளந்துகளை பயன்படுத்தினாலும் இந்த வாழக்கூடிய உரிமையும் ஜீவ சுவாசத்தையும் இலவசமா தேவன் நம்ம கொடுக்காத போயிட்டாருன்னா நாம் ஒன்றுமே செய்ய முடியாது சொல்ற. அந்த ஜீவ சுவாசம் கொடுத்து நன்மைகளை நம்ம செய்வதற்கு அநேக நன்மைகள் நம்ம மூலம் செய்யும் போது அந்த நன்மைக்கு பிறப்பிடம் நான் கிடையாது என்ற வார்த்தையை சகோதரர்களே அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. என் சரீரத்துல நன்மை ஒன்றுமே இல்லையே. அப்போ இந்த இடத்துல இருந்து என் மூலமா யாருக்கோ நன்மை போயிருந்துச்சு சொன்னா அது என் அப்பா தான் அவங்களுக்கு நன்மை செய்ய வச்சிருக்கிறாரு. இல்ல மற்ற சகோதர மூலமா நன்மை எனக்கு வந்திருக்குன்னு சொன்னா என் அப்பா தான் அங்க நன்மை வர வச்சிருக்கிறார் என்ற ஆழமான புரிந்து கொள்வதற்கு போகும்போது சொல்லிப்பேன். கர்த்தர் சொல்றார், நல்ல போதகரே என்ற ஒரு வார்த்தை சொல்லும்போது என்னை யாருப்பா நல்ல போதகர்னே அழைக்கிறேன்னு சொல்லும் போது அவர் நல்ல போதகர் தான், அவர் அருமையான குரு தான், அவர்கிட்ட நன்மை இருக்கு. ஆனால் என்னிடத்துல நன்மை என்று ஏதாவது நீ பார்த்தீங்கன்னா அது எங்க அப்பா தான் மூல காரணம் என்பதை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தன் பிதாவாக தேவனை அறிமுகப்படுத்துறார் சொல்லி. எந்த இடத்துல எந்த சகோதரரும் நம்மளை பாராட்டினாலும் நமக்கு மதிப்பு கொடுத்தாலும் நமக்கு கனத்தின் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருந்தாலும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே அப்பா கொடுத்திருக்கிறது என்பதை நாம் என்னைக்கும் மறக்க முடியாது சொல்லி. அதனால எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு கசப்பான அனுபவங்கள், எவ்வளவு விதமான கண்ணீர் துக்கம் வந்தா கூட பாத்தீங்கன்னா இது அனைத்து மதத்திலும் என் அப்பா தான் எனக்கு நன்மை செய்திருக்காரு என்ற அந்த உணர்ந்து கொள்ளுதல் தான் அப்பாவை நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய பகுதியில் பார்க்கிறோம் சொல்றது. அதனால அப்பா அவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கு மாத்திரம் செய்து மாத்திரம் அல்லாமல் நன்மைக்கு பிறப்பிட மாற்றம் அல்லாமல் நமக்கு எல்லாமே அவரு திரைக்கு அப்பால் அவர் நன்மை செய்கிறவர் நாம் பார்க்கிறோம். அதாவது 4வது பாத்தீங்கன்னா அவர் எப்பொழுதுமே திரைக்கு அப்பால் நன்மை செய்கிறவர் நாம் பார்க்கிறோம் சொல்லி. உண்மையிலே திரைக்கு பின்னாடிதான் வேலை செய்வார் எப்பவுமே. பொதுவா பாத்தீங்கன்னா காலையில வேலைக்கு போனாருன்னா ராத்திரி வரைக்கும் என்ன பண்றாருன்னு தெரியாது. ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எதிர்பார்ப்போட வீட்டுக்கு வருவார். தன்னுடைய பசங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்தா, என்ன சாப்பிட்டாங்கன்றதான் எப்பவுமே அவர் யோசிப்பார் சொல்ல.
அது போலதான் நம்ம அப்பா திரைக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்காரு சொல்ல. எவ்வளவு வருஷம் வேலை செய்யறாரு நீங்க பாத்தீங்கன்னா, விழுந்து போன இந்த மனுக்குலத்துக்காக திரைக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 49,000 வருடமாக ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த இந்த பூமியை அவர் ஒழுங்குபடுத்துவதற்காக, யுகாயுகமா இந்த பூமியில மனிதர்கள் வாழ்வதற்காக கிட்டத்தட்ட 49,000 வருடமா திரைக்கு பின்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த மனுக்குலத்துக்கு இது தெரியாது நான் பார்க்கிறோம். 6,000 வருடமா எந்த உண்மையான தேவனை சாத்தான் மறைத்து, விழுதப்பன தூதர்கள் 3,000,000 தேவன் என்று உலகத்துக்கு வெளிப்படுத்தி உண்மையான அந்த படைத்தவரை மறைத்து வச்சிருக்கிறாங்க சொல்ல. இருந்தாலும் தேவன் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கறதுக்கு அவர் தடை செய்யலன்னு பாத்தீங்கன்னா, ரோமர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை 17ஆம் வசனம் பார்க்கும்போது, ஆக்ட்ஸ் 14:6-17 அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்த மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களையும் நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். பாத்தீங்களா? திரை பின்னாடி ஆகாரத்தையும் தண்ணீரையும் உணவையும் கொடுத்து சோழ எத்தனை கோடி மனுஷனுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது வரைக்குமே எத்தனை கோடி மனிதர்களுக்கு சமைக்கப்பட்ட பூமியில 6,000 வருஷமா உணவு கொடுத்துட்டு இருக்கிறாரு. சூரிய வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஒரே ஒரு செட்டப் நம்முடைய பாடியில தூக்கம் என்பதை தேவன் எடுத்துட்டு இருந்தாருன்னா நாம எல்லாரும் சீக்கிரம் செத்துருவோம் சொல்ல இறந்துரும். அந்த தூக்கமே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ராத்திரி ஆகும்போது நம்ம தூங்க வேண்டும் என்றே தேவன திட்டமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தூக்கம் தூங்கின மாற்றதான் நம்ம மறுபடியும் எழுந்து வர முடியும். ஜீவனோடு மறுபடியும் எழுந்து கொண்டு வளம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால கிளாஸ்ல தூங்குறதுக்காக அது வாய்ப்பு கொடுக்கல சரஸ்வரியில. சத்தியத்தை பெற்றுக்கொண்டு நம்ம சில நேரங்கள்ல அசதியா இருக்கும்போது சில நேரம் நம்ம ஆயிடும். ஆனா கிளாஸ்ல எப்பயுமே தூங்கக்கூடிய வேலையை எதுவும் கொடுக்கல. ஆனா தூக்கம் என்பது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்பேற்பட்ட மனுக்குலத்துக்கு எந்த விதமான நன்மை தடை செய்யாதபடிக்கு 49,000 வருஷம் வேலை செய்யறாரு பாத்தீங்கன்னா, இந்த தேவனை நம்முடைய பிதாவை இதுவரைக்கும் மறைக்கப்பட்டிருக்கிறார்னு பார்க்கலாம். அப்படிப்பட்ட அவரு இந்த முழு மனுக்குலத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூதயுகம் என்பதை ஒண்ணு வச்சிருக்கிறார். யூதயுகம் என்பது ஒண்ணு, சுவிசேஷம் என்பது வச்சிருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பார்க்கும்போது இந்த 2 யுகத்துல விசுவாச வீரர்களையும் புதிய ஏற்பாடு சுவிசேஷத்தை பத்தின சபையை உருவாக்கிட்டு இருக்கிறார். அதாவது பழைய ஏற்பாடு என்பது ஆபேல் முதல் கொண்டு யோவான் வரைக்குமே அவரு விசுவாச வீரர்களை உருவாக்குறாரு. சுவிசேஷத்தை சபையை உருவாக்குறாரு. இந்த 2 வகுப்பார் யாருக்காக தெரியுங்களா? திரைக்கு பின்னாடி வேலை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பரமபிதா என்டையர் இந்த மனுக்குலத்துக்காக, இந்த மனுக்குலத்து மேல எந்த அளவுக்கு அன்பு இருந்துச்சுன்னா, அவர் இந்த 6,000 வருஷமா முழு மனுக்குலத்துக்காக நீங்க பாத்தீங்கன்னா, யுகாயுகம் மனுக்குலத்துக்காக அவரு அருமையான திட்டம் ஏற்படுத்தும் போது, இந்த 2 யுகத்தை தேவன் ஒரு கூட்டம் பூமியில ஆஸ்வதிக்கப்படுவதற்காக, ஒரு கூட்டம் பரலோகத்துல போய் உலகத்தை ஆஸ்வதிப்பதற்காக ஒரு விசேஷம் அழைப்பு கொடுத்திருக்காரு நம்ம பார்க்கிறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, டிவைன் பிளான் சார்ட்ல நீங்க எடுத்து நீங்க பாருங்க, இந்த கடைசியில பிரமிட் வருது பாத்தீங்களா? அந்த பிரமிட்ல நீங்க பாருங்க, பிரமிட்ல நீங்க பார்க்கும்போது ஒரு கூட்டத்தார் சபை, அதாவது அடுத்து வரக்கூடிய திரளான கூட்டம். 3வது பாத்தீங்கன்னா சொல்ல விசுவாச வீரர்கள். அப்புறம் 4வது பாத்தீங்கன்னா உலகம். இந்த 4வது பகுதி நீங்க எடுத்து சார்ட்ல நீங்க பாருங்க, முழு மனுக்குலம் தான் அதிகமா இருக்கிறான்னு பார்க்கணும். அந்த முழு மனுக்குலத்தை பிளஸ் பண்றதுக்காக தான் தேவன் இப்பேற்பட்ட ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காரு அன்புக்குரிய சொல்லி. அப்படி திரைக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய வேலை செய்துட்டு இருக்கிற பரலோகத்தின் தேவன் இன்னைக்கு வரைக்குமே நம்முடைய பிதா இந்த மனிதர்களால தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்காரு சொல்லி. அப்பா ரொம்ப கோபக்காரரு, தேவன் ரொம்ப பெரிய கோவப்படுவாரு. அதனாலதான் பலமுறை என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ட்ரெடிஷனலா என்ன சொல்றாங்க கிறிஸ்தவ கொள்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா, தேவன் கோவப்படக்கூடியவர், ஆனா இயேசு அன்பு செய்யக்கூடியவர். ஆக்சுவலி அப்படி கிடையாது. உண்மையாகவே பிதாவாகிய தேவன் தான் மிகப்பெரிய அன்பு உள்ளவர் நம்ம. அதை யார் வெளிப்படுத்தினார்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரும்போதுதான் இந்த மிகப்பெரிய ரகசியம் வெளிப்படுத்த சொல்லி. என்ன ரகசியம் பாத்தீங்கன்னா, அது வரைக்குமே பிதா கோவப்படக்கூடியவர் என்பதை போய் கர்த்தர் இயேசு உலகத்துல வெளிப்படுமா தெரியுது. அப்பாதான் உலகத்துல மிக சிறந்த அன்பு உள்ளவர். ஏன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, இதோ உலகத்தின் மேல் இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லிக்கல. தான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும், இந்த உலகம் அவர் அறிமுகமாகாது இருந்தாலும், திரைக்கு பின்பாக தன்னுடைய பிள்ளைகளாகிய சபைக்காகவும் தன்னுடைய மனு குலத்துக்காகவும் எப்பொழுதுமே அவர் வேலை செய்து கொண்டு வந்திருக்காரு சொல்லும்போது, அப்பேற்பட்ட பரமபிதாவை நாம் யாருமே இந்நாள் வரைக்குமே இன்னும் முழுமையா நம்ம புரிஞ்சு கொள்ள முடியல அன்புக்குரிய சொல்றது. அவர் நல்லோருக்கும் தீயருக்கும் சூரியனுடைய வெளிச்சத்தை கொடுத்து நல்லோருக்கும் தீயருக்கும் மலை வருஷிக்க செய்கிறார் சொல்லி கர்த்தர் பேசுறார். ஏன் இந்த வார்த்தை பேசுறாருன்னா, திரைக்கு பின்னாடி இருந்து எங்க அப்பா மனுக்குலத்தை நேசிக்கிறார் சொல்லும்போது, நல்லோருக்கும் தீயருக்கும் சூரியனை உதைக்க செய்கிறார் சொல்லும்போது, தன் மகனுடைய மீட்கும் பொருள் காரியத்தை செய்கிறார்.
நல்லோருக்கும் தீயருக்கும் மலை வருஷிக்க செய்யறாரு சொல்லும்போது, சகோதரர்களே, இந்த திரைக்கு பின்னாடி வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஊழியம் நம் பரமபிதா இப்போ வரைக்குமே 49,000 வருஷமாக தொடர்ந்து செய்ய போகிறார். இப்போ இந்த 6,000 வருடமா மனுப்பொழுது செய்திருக்கிறாரு. 2,000 வருஷமா சபைக்கும் அந்த ஊழியத்தை அவர் செய்துட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது, பொதுவாகவே திரைக்கு பின்னாடி ஊழியம் செய்யும் போது அதுக்கு மதிப்பு குறைவு சொல்ற. வெளிப்படையா என்ன போல கிளாஸ் பேசக்கூடிய சகோதரர்களுக்கு தான் அதிகமான மதிப்பு இந்த உலகத்துக்கு கொடுப்பாங்க பார்க்கணும். அநேக வெளிப்படையான காரியங்களுக்கு பேசும்போது மட்டும்தான், அநேக வெளிப்படையான காரியங்கள் நடக்கும்போது தான் உலகத்துல மதிப்புன்னு பார்ப்போம். ஆனா திரைக்கு பின்னாடி சகோதரர்களே எத்தனை ஊழியங்கள் இருக்கிறது என்று பார்க்கும்போது, அது விசேஷமாக பரிசுத்தவான்களுக்காக செய்யப்படக்கூடிய இந்த திரைக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஊழியங்கள்ல சகோதரர்களே அருமையான சில ஊழியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன ஊழியங்கள் இருக்குன்னு நீங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, முக்கியமாக ஒரு சகோதரர்கள் கன்வென்ஷன்ல சேர்ந்து வந்து பரிசுத்தமான இந்த ஊழியத்தை எடுப்பதற்கு ஜெபம். எத்தனை பரிசுத்த சகோதரர்களை நீங்க ஜெபம் செய்திருப்பாங்க பாத்தீங்களா? அது விசேஷமான ஊழியம். எத்தனையோ சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வதற்காக நமக்கு மொழிபெயர்ப்பு செய்து அநேக சகோதரிகள், அநேக பரிசுத்த சகோதரர்கள் எவ்வளவு புத்தகங்கள் நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க பார்க்கிறோம். திரைக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஊழியங்கள். ஒரு மாநாடு நடக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு இவ்வளவு பெரிய கன்வென்ஷன் நடக்குதுன்னு சொன்னால், இவ்வளவு பெரிய இடங்கள்ல சத்தியம் கேட்கணும்னு சொன்னா, அதற்காக 24 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைத்து, அதற்காக எல்லா நேரத்தை செலவு பண்ணி, அதற்காக நேரத்தை கொடுத்து ஊழியம் செய்யக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் தெரிய மாட்டாங்க சொல்றது. அவங்க விசேஷமானவர்கள். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த யூடியூப் மற்றும் இந்த பார்க்கக்கூடிய ஜூம் மீட்டிங் ஆகட்டும், அல்லது நீங்க பார்க்கக்கூடிய பிபிடி ஆகட்டும், இவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் எல்லாரும் வெளிப்பட மாட்டாங்க பாருங்க. அவர்கள் விசேஷமாக மதிப்புக்குரியவர் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் மதிப்புக்குரியவர் சொல்லும்போது வெறுமனே கிளாஸ் பேசிட்டு போகக்கூடிய மாத்திரம் மதிப்புக்குரியவன் கிடையாது. விசேஷமாக திரைக்கு பின்னாடி செய்யக்கூடிய ஊழியம் விசேஷமானது சொல்லுங்கள். அப்பேற்பட்ட திரைக்கு பின்னாடி ஊழியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் யார் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் மிகவும் பாக்கியவான் பார்க்கணும். அப்பேற்பட்ட திரைக்கு பின்பாக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியத்தை காட்டிலும் இன்னொரு ஊழியம் விசேஷமா இருக்கு அன்புக்குரிய சொல்லி. அவங்க யாருன்னு பார்த்தா சபைக்கு வருவாங்க, அநேக கூட்டத்துல கலந்துக்குவாங்க, எல்லாரோட இருப்பாங்க. ஆனா எல்லாரும் மூலம் பரிச்சயமா இருக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எதை தொடர்ந்து அவங்க பிடிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா சொல்லிக்கல ஆவியின் கனிகளை மாத்திரமே என் வாழ்க்கை வெளிப்படுத்த முடியும். நான் தேவன் எதிர்பார்க்கிற அன்பு என்னக்கூடிய ஒரு பொன்னான பிரமாணத்தை என் வாழ்க்கையில கடைபிடிக்கிறேன்னு சொல்லும்போது அவர் பெரிய பேச்சாளரும், அதாவது மிகப்பெரிய பேச்சாளராகவும் இருக்க மாட்டாரு, பிரபலமான ஒரு போதகராக இருக்க மாட்டாரு. சபையில தானாகவே வந்து எளிமையா வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய சில சகோதரர்களும் சபையில இருப்பாங்க சொல்றது. நம்ம யாரும் அவங்களை கண்டுக்கவும் மாட்டோம், அதிகமா பேச வைக்கவும் மாட்டோம், அவங்களை கூட அதிகமா நெருக்கம் வைத்துக் கொள்ள மாட்டோம். பாத்தீங்கன்னா அவங்கதான் எதுவுமே விசேஷமா இல்லைன்னு நினைக்குவோம். ஆனால் பார்க்கும்போது சொல்ல நம்முடைய 6வது வாலிபுல அவர் என்ன சொல்றா பாத்தீங்கன்னா 6வது வாலிபுல சகோதரர்களே 5வது பாடத்துல புது சிருஷ்டி அமைப்பு என்ற தலைப்புல ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை அந்த சொல்றாரு. ஒரு சபையில ஒரு போதகரை காட்டிலும் அப்போஸ்தலரை காட்டிலும் ஒரு விசேஷமான சுவிசேஷகரை காட்டிலும் யாராவது ஒரு சகோதரர் சபையில அவர் அன்பு எனக்கூடிய குணத்தை ஒரு உடையவராக இருந்து அதை நோக்கி பயணித்தாருன்னு சொன்னா இவர்கள் எல்லாரும் காட்டிலும் மிக சிறந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை மட்டும் நம்ம வாசிச்சுக்கலாம். பேஜ் நம்பர் 300, அதாவது 300வது பகுதியில அந்த வார்த்தை இருக்கிறது. 6வது வால்யூம்ல 5வது பாடத்துல சகோதரர்களே 300வது பக்கத்துல இருக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த வரங்களில் மேலானது அல்லது சபையின் ஊழியம் செய்வதை காட்டிலும் மேலான கனம் உள்ளது. அதிக அளவில் மேலான அன்பின் ஆவியை உடைமையாக்கிக் கொள்வதுதான் என்று காட்டுகிறார். அடுத்த வசனம் தொடர்ந்து அவர் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால் சபையில் பரிபூர்ண அன்புக்குடைய தாழ்மையுள்ள அங்கத்தினர் ஆண்டவருடைய பார்வையில் அன்பு என்னும் கிருபையில் குறைவுபட்டுள்ள எந்த ஒரு அப்போஸ்தலர் அல்லது தீர்க்கதரிசி அல்லது போதகரை காட்டிலும் மேலான இடத்தை அடைந்து விட்டார் என்பதாகும். பாத்தீங்களா சகோதரர்கள், எல்லா காட்டிலும் தீர்க்கதரிசியை காட்டிலும் போதகரை காட்டிலும் ஒரு அப்போஸ்தலரை காட்டிலும் அன்பின் ஆவியை உடையவராகி அன்பை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்தவான் எல்லார காட்டிலும் சிறந்தவராக அவர் வாழ முடியும் பார்க்கும்போது இது மேலதான் கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு சகோதரர்கள். அதாவது திரை பின்னாடி அப்பா வேலை செய்துட்டு இருக்கிறாரு எப்பொழுதுமே, அதே போல திரைக்கு பின்னாடிதான் பரிசுத்தம் வேலை செய்கிறார்கள். அவ்வளவு சகோதரர்களுடைய சத்தியத்தை எடுத்துக்கொண்டு வந்து பரிமாறக்கூடிய சகோதரர் மாற்றம் தான் மற்ற எல்லாருக்கும் வெளிப்படுவார்கள் சொல்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஏற்கனவே பரிமாறக்கூடிய எல்லா சத்தியம் ஏற்கனவே அநேக பாஷையில மொழிபெறப்பட்டு எல்லாமே ஆண்டவருடைய அந்த ஒரு டேபிள்ல வைக்கப்பட்டாச்சு சொல்லி. சத்தியம் பேசக்கூடிய சகோதரர்கள் யார் மாத்திரமே பாத்தீங்கன்னா அவர்கள் நீர் பாய்ச்சிகள் மாத்திரமே அல்லது நடக்கூடிய மாற்றமேன்னு பார்க்கலாம், அல்லது தேவனுடைய ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற உணவை பரிமாறக்கூடிய நபர்கள் மாத்திரமே சொல்லி. ஆனா எல்லாமே ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டது என்று பார்க்கும்போது நம்ம அப்பா திரைக்கு பின்னாடி வேலை செய்யறது போல யார் அந்த இடத்துல எடுக்கிறாங்களோ அவங்க விசேஷமானவர்கள் நாம் பார்க்கிறோம். எல்லாரும் விசேஷமானவர்கள் தான்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 5வது நாம் பார்க்கும்போது இப்பேற்பட்ட நம்முடைய அப்பா, என் அப்பா எப்படிப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா 5வது சப்டைட்டில் பார்க்கும்போது அவர் நீடிய பொறுமை உள்ளவராக வாழ்ந்திருக்கிறாரு. என் அப்பா எப்பேற்பட்டவர்னா எல்லா நன்மைகளும் என்னிடத்துல கொண்டு வரக்கூடிய அவரு நீடிய பொறுமையா இருக்கிறாரு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 2 பேதுரு 3:9 வாசிக்கலாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மேல் நீடிய பொறுமையா இருக்கிறார் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு உடனடியா நம்ம கனிகளை கொடுக்கணும் எதிர்பார்க்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நீடிய பொறுமையா இருக்காரு பார்க்கும்போது முதலாவது பார்க்கலாம், நம்முடைய பரமபிதா இந்த பூமியை எப்போ உருவாக்குனா நமக்கு தெரியாது, எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்குனாரு தெரியாது. ஆனாக்கா இந்த பூமியை ஒழுங்கின்மை அருமையா இருந்த பூமியை பண்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 49,000 வருஷத்துக்கு அவர் 49,000 வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதரை சந்திக்க போகிறார் சொல்றீங்களே. அப்போ அந்த 49,000 வருஷம் முடித வரைக்குமே அப்பா அவர் போட்ட திட்டத்துக்கு அவரே பொறுமையா இருக்கிறார் சொல்லும் போது எப்பேற்பட்ட நீடிய பொறுமை பார்க்கும்போது யாராவது இவ்வளவு பெரிய பொறுமை உள்ளவரா இருப்பாங்க பாருங்க. கிட்டத்தட்ட 49,000 வருடங்கள் நீடிய பொறுமையா இருக்கிறார். அதுல யூத யுகம் சுவிசேஷம் பார்க்கும்போது பதில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கும்போது சொல்லிட்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க. ரீப்ரஸ் நம்பர் 198 பாத்தீங்கன்னா 1845 வருஷம் யூத யுகம் 33 அடியில முடியுது. அந்த 33 அடி முடிஞ்சா கூட யூத யுகம் அவர் நீடிய பொறுமையா இருந்த 37 வருடம் இன்னும் அவரு தொடர்ந்து 37 வருடம் யூத யுகத்துக்கு கண்டிருக்கிறார். அதாவது யூத யுகம் முடிஞ்சாலும் இன்னும் 37 வருஷம் தொடர்ந்து அவர் பயணிக்கிறார் பார்ப்போம். யூத யுகம் மாற்றமாக சுவிசேஷகம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சுவிசேஷகத்துல எப்போ பாபிலோன் தீர்ப்பாவது பார்க்கும்போது 1828 தீர்ப்பாவது. ஆனா இந்நாள் வரைக்குமே பரிசுத்தவான்களை அவர் கூட்டி சேர்க்கக்கூடிய வேலை செய்திருக்காரு பார்க்கணும். அப்படின்னா ஒவ்வொருத்தர் நபர் மேலேயும் தேவன் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறாருன்னு சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, நாம் எந்த அளவுக்கு நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா சத்தியம் கேட்ட உடனே கீழ்ப்படிதல் நம்ம எதிர்பார்க்கிறோம். மற்றவர்கள் சத்தியம் கேட்ட உடனே அவங்க ஆவின் கனியை வெளிப்படுத்த எதிர்பார்க்கிறோம். மிகப்பெரிய தவறு சகோதர சகோதரி. கேட்ட உடனே உடனே எதிர்பார்க்கறதுனால நம்ம அப்பா நம்ம இடத்துல என்ன கனிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்காருன்ற விஷயத்தையே மறந்துட்டு நம்ம அநேக நேரங்கள என் அப்பா எதுகிட்டதான் ஆவின் கனியை எதிர்பார்த்துட்டு இருக்காருன்ற விஷயத்த மறந்துட்டு நான் மற்றவங்களை போக்கஸ் பண்றதுனாலதான் நம்ம ஏற்ற காலத்துல அந்த ஆவின் கனிகளை வெளிப்படுத்தாத போகுது சோரசு. பொதுவா நம்ம யாரும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் பாத்தீங்கன்னா எக்லிஷ்ல இருக்கிற எல்லா சோரசோரையும் நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும். தப்பு கிடையாது. ஆனா யாரெல்லாம் எப்படி வாழ்றாங்க எப்படி கனி தராங்கன்னு பார்க்கும்போது நம்ம என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா சோரசோரில் எக்லிஷ் ஒரு தோட்டம். எந்த ஒரு எக்லிஷா ஒரு தோட்டமா இருக்கும்போது இந்த தோட்டத்துல எல்லா கேரக்டர் இருப்பாங்க சகோதரர்களே. நாம் எதிர்பார்த்த மாதிரி எல்லா சகோதரர்களும் இருக்க முடியாது. நாம் விரும்புற மாதிரி எல்லாருமே உடனடியாக குணங்களை காட்ட முடியாது என்பதை புரிந்து கொள்வதற்கு நாம் பிதா ஒரு முன்மாதிரியா இருக்கிறாருன்னா அவர் நீடிய பொறுமையான்னு பாத்தீங்கன்னா நாம் சத்தியத்துக்கு 20 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம். எவ்வளவு பொறுமையா இருக்காரு சகோதரர்களே. எந்த சத்தியத்தை கொடுத்தா எந்த சத்தியத்தை வெளிச்சு கொடுத்தா இவங்க அந்த சத்தியத்தை கேட்டு மாறுவாங்கன்னு தேவன் தெரியுமோ அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை நம்ம கொடுக்குற வரைக்குமே அவர் நமக்காக பொறுமையா இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நீங்க பார்க்கும்போது தேவனுடைய எந்த ஒரு விஷயமும் அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி நடக்கிறதுல சரஸ்வரி பாருங்க. ஒரு குழந்தை அதாவது 24 மணி நேரம் சொல்லும் போது 24 ஹவர்ஸ் சொல்லும் போது அது ஒரு கிராஜுவல் ப்ரோசஸ். கண்ணு மூடி கண் திறந்தாலே ஒரு நாள் கடந்து போறதுல அது கிராஜுவல் ப்ரோசஸ். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு செடி ஒரு தோட்டத்தில் நடும்போது அது மரமா ஆகி வருவது ஒரு கிராஜுவல் ப்ரோசஸ். அதான் மெதுவா தான் நடக்குது அந்த ப்ரோசஸ். அதே போல ஒரு தாய் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை கருவெடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா கருவெடுத்து அந்த நாள் முதல் கொண்டு 9 மாசம் கிராஜுவல் ப்ரோசஸ் தான் பாத்தீங்கன்னா நடக்குது நம்ம பார்ப்போம். அதே போலதான் பாத்தீங்கன்னா நம்முடைய பிறப்பு. நாம் பிறந்த உடனே யாருமே ஒரு 30 வயசு மனிதர் ஆவரத்துல சோரசொலி அது கூட ஒரு கிராஜுவல் ப்ரோசஸ் தான். அதே போலதான் சோரசொலிகளே இந்த சத்தியத்துக்கு வந்த நான் அநேக வருடங்களாக சத்தியத்துல பயணிக்கும் போது என் அப்பா கூட நான் நீடிய பொறுமையாக வருவதற்காக அவர் எவ்வளவு நீடிய பொறுமையா இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல கற்றுக்கொள்வதற்கு விசேஷம் வாய்ப்படுகிறாரு. உடனடியாக யாருக்கிட்டையும் நான் எந்த ஒரு பலனை எதிர்பார்த்துட முடியாது. இன்னைக்கு யாரெல்லாம் கடினமாக இருக்கிறாங்களோ யார் கெட்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள மாத்துறதுக்கு எங்க அப்பாவால முடியும்.
ஆனா நான் இப்ப அவர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்கணும் என்ற ஒரு ஆழமான உண்மையை எப்படி கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வசனம் வாசிக்கிறோம். ரோமர் 5:3 ரொம்ப அருமையான அர்த்தம் இருக்குது. அவர் நீடிய பொறுமையாக என் வாழ்க்கையில எப்படி இருக்கிறாரோ, எவ்வளவு வருஷங்கள், எவ்வளவு வசனங்கள், எவ்வளவு இரக்கங்கள், எவ்வளவு தயவு எனக்கு கொடுத்து வந்துட்டு இருக்கிறாரோ, அதே போல நான் எந்த எக்லிஷ்ல இருக்கிறேனோ, நான் எந்த சபையில இருக்கிறேனோ, யாரோட இருக்கிறேனோ, அவங்க எல்லாமே நான் எதிர்பார்த்த காலத்திலேயே எல்லா கனிகளும் வெளிப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு அநேக அனுபவம் தேவைப்படுகிறது சரஸ்வரி. நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், நாம் பலவீனங்களை தெரிந்து கொள்வதற்கும், நாம் தேவனை புரிந்து கொள்வதற்கும் அநேக அனுபவம் நமக்கு தேவைப்படுவதனால ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து. உபத்திரம் பொறுமையை உருவாக்குகிறது சொல்லும் போது நம்ம எல்லாருமே எப்பொழுதும் மறுக்கக்கூடாது. நாம் பிதா நீடிய பொறுமையா இருக்கிறது போலதான் நானும் நீடிய பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா யோசேப் என்னக்கூடிய ஒரு நபரை 10 சகோதரர்கள் அவரை கொலை செய்வதற்கு, அவர் விட்டு போடுவதற்கு முயற்சி பண்ணார்கள். உணவு கொடுக்க போகக்கூடிய அவர் இடத்துல ஒரு இரக்கமும் ஒரு அன்பை வெளிப்படுத்தா 10 சகோதரர்கள் கடிமம் நடத்திட்டாங்க சொல்லி. அந்த 10 சகோதரர்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத இருந்துச்சு யோசேப்பை அந்த இஸ்மாயில் இடத்தை விட்டு போடும்போது. ஆனா அப்படிப்பட்ட யோசேப்பு 13 வருடங்களுக்கு அப்புறம் அவரை பார்க்கும்போது, அதே யோசேப்புடைய தம்பி சகோதரனாகிய பெஞ்சமினுக்காக அதே 10 சகோதரர் பாத்தீங்கன்னா, யோசேப்பு இடத்துல என் தம்பியாகிய என் சகோதரனாக பெஞ்சமின் இழுக்கப்பட்டுடுவாரு, அவர் அடிமை ஆயிடுவாருன்னு சொல்லி 13 வருடத்துக்கு முன்னாடி எந்த சகோதரனுக்கு வெறுப்பு, கசப்பு, கோவம் இருந்துச்சோ, அதே 10 சகோதரர்கள் 13 வருடங்களுக்கு அப்புறம் அந்த பெஞ்சமினுக்காக போராடுறாங்க. அந்த பெஞ்சமின் விடுதலை செய்யறதுக்காக முயற்சி பண்றாங்கன்னு சொல்லும் போது, கடினமா இருந்த அந்த 10 சகோதரங்களை அவர் அந்த ஒரு அநேக அனுபவத்தை கொடுத்து வேற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு, அவரால் முடிஞ்சிருக்கு சொல்லி. அதனாலதான் எப்பேற்பட்ட நபர்களையும் அவரால் மாற்ற முடியும். சில பேர் அப்படிகள் இருப்பாங்க. ஆனா இந்த பாதையில நான் மிகுந்த கனி கொடுப்பதில் மாத்திரமே என் அப்பா சந்தோஷப்படுவார் சொல்லும்போது, இதை எனக்காக கொடுக்கப்பட்ட படிப்பின் இல்ல, என் அப்பா ரொம்ப வருஷமா என்னிடத்துல மிகுந்த கனி கொடுப்பதுக்காக காத்துட்டு இருக்கிறாரு, நீடிய பொறுமை காத்துட்டு இருக்கிறாரு. நானும் அப்படிதான் நீடிய பொறுமையாக மத்தவங்கள்ட்ட நான் எந்த கனிகளை எதிர்பார்க்குவேன். ஆனா என் வாழ்க்கை கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பை நான் உடனடியா கனிகளை கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்வேன்னா, என் அப்பா அவர் என்னிடத்துல எதிர்பார்க்கறது சந்தோஷப்படுறது பாத்தீங்கன்னா, நான் பலன்களை வெளிப்படுத்தும் போது மாத்திரமே அவர் சந்தோஷப்படுவார். அதாவது ஆவின் கனிகளை வெளிப்படுத்துவது மாத்திரம் சந்தோஷப்படுவார் என்ற ஒரு ஆழமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படிப்பட்ட பரலோக பிதா அவரே அறிமுகம் செய்கிறவரா இருக்கிறார். கிறிஸ்துவை அவரே அறிமுகம் செய்கிறவரா இருக்கிறார் சரஸ்வதிக்கு. அப்படிப்பட்ட 6வது பகுதி நாம் பார்க்கும்போது, இந்த முழு மனிதரை மீட்டெடுப்பதற்கு நம் பரலோகத்துகிற பிதா ஒன்றே, அவர் ஒருத்தரே போதும். முழு மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு பரலோகத்தின் பிதாவே போதும். ஏன்னா வசனம் சொல்லப்படுகிறது, என்னால கூடாத கோரம் ஒன்று உண்டோ என்று சொல்லும்போது, நானே ரட்சகர், என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை என்று ஏசாயா 43:11 வசனம் வாசிக்கிறோம். எரேமியால வசனம் வாசிக்கும் போது, என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ, எரேமியா 32:27 வசனம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற மனுக்குலத்தை மீட்டெடுப்பதற்கு அவரால் முடியாதுன்னா கூட பாத்தீங்கன்னா, ஒருவரை அவர் அறிமுகப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய முதல் பேரான படைப்பு. அவர்தான் லோகாஸ், அவர்தான் மிகாயல். இந்நாள் வரைக்குமே அவர் அறிமுகப்படுத்தாது இருந்திருந்தாருன்னா, அவர் இப்போ வரைக்குமே லோகாச மாற்றமே இருந்திருப்பார், இப்போ வரைக்கும் மிகாயில மாற்றதான் இருந்திருப்பார் சரஸ்வதி. ஆனால் அப்பேற்பட்ட ஒருவரை இயேசு என்று பேரிடுவாயாக சொல்லும்போது, ரட்சகர் என்பதை, இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாரு, அவருக்கு நாம் கன செலுத்த வேண்டியதா இருக்கு. இந்த விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் இந்த யூனிவர்சல்லையே என்னை போல சிந்திக்கிறவர், என்னை போல யோசிக்கிறவர், என்னை போல நினைக்கிறவர், என்னை போலவே இருக்கக்கூடிய ஒருவரை நான் உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் நினைக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் அவர் எப்படி அறிமுகப்படுத்துறான்னு பாத்தீங்கன்னா, அவர் மனிதனா வந்தா மாத்திரமே, அவர் மனிதனுக்காக மறிக்கும் போது மாத்திரமே, அவர் பாடுபடுவது மாத்திரமே இந்த உலகத்துக்கு அறிமுகமாக்கப்படுவார் என்று தேவன் நினைத்ததுனால அவர் மிகவும் சந்தோஷப்பட்டதை அந்த காரியம் செய்யலாம். என்ன சந்தோஷம் பாத்தீங்கன்னா, என் மகனை நொறுக்குவதன் மூலமாக, என் மகன் மூலமா அநேக அனுபவத்தின் வழியாக அவர் கஷ்டப்படும் போது, வேதனைப்படுவது மூலமாக என் மகனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போறேன்னு பாத்தீங்கன்னா, அப்பேற்பட்ட ரட்சகரை நான் கனப்படுத்தணும். என் மகனை எல்லாருமே ஆராதனை செய்யணும், தொழுது கொள்ளணும் என்பது தேவனுடைய உன்னதமான நோக்கமா இருந்துச்சான் சரஸ்வதி. எப்படிங்க இது? ஒரு பரலோகத்தின் தேவன் தன் மகனை கவனப்படுத்தவும், தன் மகனை மகிமைப்படுத்தவும், தன் மகனை எல்லாரும் தொழுது கொள்ளணும்னு சொன்னா, அப்பேற்பட்ட ரட்சகர் உலகத்துல அவர் அறிமுகப்படுத்த இருப்பார். இது தேவனே செய்து முடிக்க முடியும். ஆனா 6வது வால்யூம்ல 3வது பாடத்தை பாத்தீங்கன்னா, புது சிருஷ்டியினுடைய அழைப்பு என்ற தலைப்புல பாவத்துல இருக்கிற மனுக்குலத்துக்கு அவரே நீதியாகவும்,
அவரே ஞானமாகவும் அவரே பரிசுத்தமாகவும் அவரே மீட்பாகும்படிக்கு தேவன் நாசில சுவாசங்களை யாருமே நினைப்படாதபடிக்கு தன் மகனை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு பார்க்கணும். இப்படி அறிமுகப்படுத்தக்கூடிய கர்த்தர் இயேசுவை இயேசு கூட பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அந்த பாத்திரத்தில் ஏற்கனவே நம்ம ஏப்ரல் 24 பாத்திரத்துல பானம் செய்தோம். அந்த பாத்திரத்தில் அவர் ஒருவரே பானம் செய்து முடிக்க முடியும். இந்த முழு மனுக்குலத்துக்கு மீட்கும் பொருள் காரியத்தை கர்த்தர் இயேசுவை செய்து முடிச்சிருக்க முடியும். இன்னொரு காஸ்பல் ஏஜ் அல்லது இந்த விசேஷமான அழைப்பு இந்த பாத்திரத்தில் பானம் செய்யக்கூடிய வாய்ப்பு நம்ம கொடுக்க வேண்டிய எந்த ஒரு காரணமும் கிடையாது சொல்லி. ஆகிலும் இந்த உலகத்தை எப்படி பிதாவாகிய தேவன் தன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவ அறிமுகப்படுத்தினாரோ அதே போல சகோதரர்களே, இந்த மனக்குலத்திலிருந்து 1,44,000 அவருடைய மணிகளை, அவருடைய கண்மணிகளை, அவருடைய சம்பத்தை பரலோகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறார் நம்முடைய பரலோக பிதா. அப்பேற்பட்ட பரலோகத்தின் பிதா நம்ம ஏன் தெரிந்து கொண்டிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா, அவரை போல சிந்தித்து, அவரை போல செயல்பட்டு, அவரை போல யோசிக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளை இந்த உலகம் முழுக்க 2000 வருஷமா தேடிக் கொண்டிருக்கிறார் சொல்லி. ஒரு வருடத்துக்கு 72 பேரை தேவன் சூஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துல இவ்வளவு பெரிய பாவிகளாகிய நம்மை காணியாச்சு வெளியிருந்த நம்மளை அவர் சூஸ் பண்ணி தேவன் கொண்டு போறாரு பாத்தீங்கன்னா, ஒரே காரணம் இந்த உலகத்தின் மிகப்பெரிய படைப்பு ஆகிய நம்முடைய படைத்தவராகிய நம்முடைய பரமபிதா பரலோகத்தின் தேவனா இருக்கும் போது 1,44,000 நட்சத்திரங்களை உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு சொல்லி. அது போல என்னை காட்டிலும் என் சகோதரர்கள் உத்தமர்கள், அவர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா என்னை காட்டிலும் உயர்ந்தவர்கள் என்ற எண்ணம் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களை நாம் பார்க்கும்போது நாம் கூட அப்படி அறிமுகம் செய்வதை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி. ஒரு பர்னபாஸ் எனக்கூடிய நபர் இல்லாத இருந்திருந்தாருன்னா பவுலஸ் அப்போஸ்தலன் பவுல் யாருன்னு தெரிஞ்சிருக்காரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க அவர் பேர் கேட்டாலே. அப்படிப்பட்ட அப்போஸ்தலன் பவுலை பாத்தீங்கன்னா பர்னபாஸ் அவர் ரொம்ப அருமையான விதத்துல இன்ட்ரடியூஸ் பண்றாரு பார்த்தோம். அது மட்டுமல்ல, ஒரு பேதுருக்கு ஆண்ட்ரஸ் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துறாரு. நத்தானியேலுக்கு பாத்தீங்கன்னா பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துறாரு. எத்தனை சகோதர சகோதரிகள் நம்ம சபையில, எத்தனை சகோதரர்கள் நம்முடைய கூடுகளை, எத்தனை சபை சகோதரர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்களை, என்னை காட்டிலும் மதிப்பு இருக்கக்கூடிய சகோதரர்கள், அருமையான குணங்கள், அருமையான தாளந்துகள் இருந்தாக்கா அவங்களை எப்படி நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடியவர்களா இருக்கிறோம், எப்படி அவங்க அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா, என்னை காட்டிலும் என் உடன் சங்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரன் ஒருவேளை உயர்ந்தவரா இருந்தாருன்னா நான் கண்டிப்பா அவரை அறிமுகப்படுத்தேன். அவரு புது சிஷ்டியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களை நான் கண்டிப்பா அறிமுகப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறேன் என்ற தாட்ஸ் என் அப்பா தான் கொடுக்குறாரு. நான் பார்க்கிறேன். அப்பேற்பட்ட பரமபிதா சகோதரர்களை நம்ம சிக்ஷிக்கிறதா இருக்கிறாரு. அவர் எப்பேற்பட்டவர் பாத்தீங்கன்னா, நம்மை சிக்ஷித்தாலும் நாம எல்லா விதத்திலையும் நன்மை செய்கிறவராக இருக்கிறாங்க பாக்குறோம் சகோதரர்களே. நான் இதோ உபத்திரப்பட்டது நல்லது என்று நான் கண்டேன், அது எனக்கு நல்லதாயிற்றது. நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக நான் தப்பி போயிருந்தேன், இப்போ நான் அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய கூட காலவர்தம் சொல்லி எப்படி தாவீது பேசுறாரோ, கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்துல நம்மை அவர் சிக்ஷிக்கிறார். ஏன் சிக்ஷிக்கிறார்? எனக்கு என்னுடைய குடும்பம் என்னை காப்பாத்திரும், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய சொந்தம், என்னுடைய நண்பர்கள் என்னை காப்பாத்திருவான்னு நினைக்கக்கூடிய நம்ம கடைசி வரைக்குமே என்னை யாருமே என்னை காப்பாற்ற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக, என்னுடைய சொந்த பலத்தினால இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிட முடியும் நினைக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா, நவம்பர் 2ஆம் தேதி மண்ணால அருமையா குறிப்பிடுறாரு, நம்மை சீர்திருத்தக்கூடிய சில இடம் இருக்குது. நமக்கு எதெல்லாம் நன்மையை தோன்றுகிறதோ அது எல்லாத்திலிருந்தும் அப்பா நம்மை சிக்ஷிப்பார் சொல்லி. இந்த கிறிஸ்துவின் பள்ளிக்கூடத்தை நம்ம ஏன் சிக்ஷிக்கிறார் பாத்தீங்கன்னா, நாம் தேவனுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் அல்ல, விசுவாச வீரர்களையே பல விதமான சிக்ஷையை கொடுத்து அவளை ஆயத்தம் செய்த பிதாவாகிய தேவன் நாம் அவருடைய பிள்ளைகளாக முடிக்கி நாம் எல்லா சொத்துக்கும் வாரிசு பார்ப்போம். அதாவது எந்த ஒரு அப்பாவுக்கு இருக்கக்கூடிய சொத்து முழுக்க முழுக்க பசங்களுக்கு போய் சேரும் போது சகோதரர்கள் அந்த பசங்களுக்கு எல்லா விதமான படிப்பினைகள் தேவைப்படுது. அப்ப நம்மளை சிக்ஷித்து நம்மளை வெளிநிறுத்தக்கூடியவர் நம்ம அப்பா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள் துக்கம் வரும், கண்ணீர், அவமானங்கள், தோல்விகள், சிந்தனைகள், நம்மளுக்கு அநேக கடினமான அனுபவம் வரும்போது நம்மளை சிக்ஷிக்கிறது எதுக்கு பாத்தீங்கன்னா, புத்திரரை சிக்ஷிக்காத பிதா உண்டான்னு சொல்லும் போது நம்மளுக்கு சில அடிகளும், சில நோய்களும், சில கஷ்டங்களும், சில அனுபவங்களும் அவர் கொடுத்து ரெடியாக்குறதுக்கு ஒரே காரணம், ஒரே அருமையான ஒரு வார்த்தை பதிலங்க சொல்றாருன்னு சொல்ற பாத்தீங்கன்னா, நம்மை கனப்படுத்துவதற்காக, நம்மை வகைப்படுத்துவதற்காக, ஒரு சிறந்த கிறிஸ்து இயேசுடைய மனவாட்டிக்குள்ள நம்ம கடந்து போய் சேரணும்னா நம்மை பிதாவாகிய தேவன் சிக்ஷித்தே ஆகணும்னு சொல்றது. ஏன்னு பாத்தீங்கன்னா, யாருமே அப்பா கிட்ட அடி வாங்காம வளர்ந்துக்க முடியாது. சொல்லுவோம்ல கடைசியா, என் அப்பா என்னை அடிச்சு வளர்த்ததுனாலதான் நான் ஒழுங்கா இருக்கிறேன்னு சொல்லி. அப்படி என் அப்பா பரலோகத்தின் பிதா என்னை சிக்ஷித்து என்னை வெளிநடத்தும் போது வரக்கூடிய யுகாயுகத்திலும் இயேசு கிறிஸ்துவோட மனுக்குலத்தை ஆசிரியப்பதற்கு நமக்கு சில சிக்ஷை தேவைப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி ஆகுவதற்கு நமக்கு சில சிக்ஷை தேவைப்படுகிறது. அதாவது யுகாயுகத்துக்குள்ள நம்ம கடந்து போவதற்கு
நமக்கு சிக்ஷை தேவைப்படுகிறது சகோதரர்களே. கடைசியாக இன்னும் ஒரு 2 விஷயத்தை நாம் பார்த்து முடிச்சிடலாம். அதாவது 8வது அவருடைய அருமையான குணம் பார்க்கும்போது, அவர் சோர்வின்றி எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர் என்ற வார்த்தை பார்க்கும்போது சகோதரர்களே, ஏசாயா 40 அதிகாரம் 28 வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 40 28 வசனம் வாசிக்கலாம். பூமியின் கடையாந்தங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அநேக தரம் நம்ம அப்பா பத்தி யோசிக்கும் போது அவர் ஒரு போதும் சோர்ந்து போகிறத சொல்றீங்களே. அவர் போட்ட திட்டத்துல சாத்தான் வந்து மனுக்குலத்துல பாவம் செய்தாலும், முதலாவது தூதர்கள் எவ்வளவு விதமான பாவம் செய்து மனுக்குலத்தை தன் வசத்துக்குள்ள கொண்டு போனாலும், மதம், அரசியல், பொருளாதாரம், சமுதாயம் முழு மனுக்குலத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்துட்டு இருந்தாலும், மாதம் ஆண்டுடைய வார்த்தை கேட்காத போனாலும், இஸ்ரேல் ஜென்ம தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாத போனாலும், இந்த உலகத்துல அந்திக்கு சமைப்பு வந்தாலும் எதற்காகவும் தேவன் சோர்ந்து போவது கிடையாது. ஏன்னா அப்பா அவர் சோர்வின்றி எப்பொழுதும் நன்மை செய்கிறவர் சொல்லும் போது, இப்படி முழு மனுக்குலத்துக்கும் சபைக்கும் சோர்ந்து போகாம நன்மை செய்யும் போது அவர் தனிமையாக விடப்பட்டிருக்கிறார் சொல்லி. அதாவது அவர் எல்லாரும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாரு. எல்லாருமே அவரை தவறாதான் புரிஞ்சிருக்கிறாங்க. அநேக நிந்தனையான வார்த்தை பேசுறாங்க தேவனை பார்த்து. அது மாத்திரமல்ல, தவறாக அவரை பத்தி அநேக சாத்தான் தூதர்கள் மனுக்குலத்துக்கு ஒரு தேவனை பத்தி மறைத்து அவரை தப்பான விதத்துல, தவறான விதத்துல எல்லாருமே காமிச்சிருக்கிறாங்க சொல்லி. இப்படி தன்னை குறித்து தவறாகவும் பொல்லாத ரீதியில அவரை பத்தி எல்லா இடத்துல சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த மனிதர்கள் உண்மையான படைத்தவரை விட்டுட்டு மற்ற விக்கிரங்களை பூஜை செய்து கொண்டிருந்தாலும் எதற்காகவும் சோர்ந்து போகாமல் தான் நினைத்ததை செய்து முடிக்குவேன் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யும் போது, எக்லிஷியால பல வருஷங்கள் ஊழியம் செய்யும் போது, சத்தியகிற சகோதரர்களுக்கு சில ஊழியம் செய்யும் போது நாம் எதிர்பார்க்கிற குணங்கள் வெளிப்படாது இருக்கும் போது நமக்கு ஒரு சோறு வரும் சொல்லி. ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க? ஏன் இந்த மாதிரி எல்லாருமே அவங்க விருப்பத்துபடி வாழ்றாங்க சொல்லும் போது நம்ம அப்பாவை கொஞ்சம் பார்க்கலாம். அவர் எல்லாருக்குமே நன்மை செய்கிறவராக சோர்ந்து போகாமல் கடினமான அனுபவங்கள் வழியாகவே அவர் நன்மை மாற்றம் செய்கிற போது சொல்றீங்களே, சில நேரங்கள்ல நான் எவ்வளவுதான் குடும்பத்துக்கு எத்தனை நன்மைகள் செய்தாலும், என்னுடைய உடன் சகோதரர்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் செய்தாலும் என்னை யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, எனக்கு யாருமே எந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதாவது எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம், என்ன ஒரு அப்ரிசியேட் கூட பண்ண மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தை வரும். உண்மையிலேயே நம்மளை யாரும் பாராட்ட மாட்டாங்க, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்ம யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்பா இந்த உலகத்துல தொடர்ந்து நன்மை செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா அவரு இந்த உலகம் அறியாது இருந்தாலும் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரிய சொல்லி இது கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அப்பா போட்ட திட்டத்தை சரியான விதத்தை நிறைவேற்றும் போது, நான் ஒருவேளை சகோதரர்களால தனிமையாக்கப்பட்டாலும், என் சகோதரர்கள் என்னுடைய உறவு வேணாம் என்று நான் தள்ளி வச்சா கூட பாத்தீங்கன்னா, நான் நேர்மைக்காகவும் உண்மைக்காக நடக்கும் போது நான் எங்க அப்பா கிட்ட மாற்றம் கண்ணீர் விட்டு அழுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் எந்த சகோதரர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறனோ, யார் மதத்துல சத்தியத்துக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறனோ, அவர்களால் நான் தவறாக சுத்தி காட்டப்படப்பட்டாலும் நான் எப்பொழுதும் என்னுடைய இறுதி நாள் வரைக்குமே, என்னுடைய கடைசி நாள் வரைக்குமே அப்பா கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பை, நான் ஓட்டத்தை ஓடி முடிக்கிற கடைசி நாள் வரைக்குமே இந்த பரிசுத்த சகோதரர்களுக்கு நான் தொடர்ந்து பலியின் ஜீவத்தை நான் ஏற்று கொண்டே இருப்பேன். என்னன்னா, என் சகோதரர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உலகத்திலே மிக சிறந்த பரிசுத்தவான்கள். அவர்கள் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அடையாளப்படுத்தக்கூடிய பரிசுத்தவான்கள் இருக்கும்போது அவனுடைய பாதம் கழுவதற்கு நான் எப்பொழுதுமே சோர்ந்து போகாமல், எனக்கு தீமை செய்யக்கூடியங்கள, எனக்கு துரோகம் செய்யக்கூடியங்கள, எனக்கு அநீதி செய்யக்கூடியங்கள நான் எப்பொழுதுமே பாதம் கழுவி கொண்டே இருப்பேன் என்றக்கூடிய ஒரு ஆழமான சிந்தையை யோபு சொல்றாரு. 16ஆம் அதிகாரத்துல 19 சொல்றாரு சொல்ல, நான் எப்பொழுதும் என் கண்ணீர் என் அப்பா கிட்ட நான் கண்ணீரோட விட்டுருப்பேன். அதாவது நான் கண்ணீரோட எங்க அப்பா கிட்ட அழுதுட்டு இருப்பேன்னு சொல்லும் போது இந்த ஜபம் தேவன் கேட்பார் சொல்ல. கடைசி 9வது நீங்க பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்ல, என் அப்பா என்னை உபதத்தின் மூலமாக பூர்ணப்படுத்தக்கூடியது. உண்மையிலே உபதத்தின் வழியா பூர்ணப்படுத்தும் போது கொஞ்சம் கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் இருக்கும். ஆனா என் அப்பா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உபதத்தின் மூலமா தான் பூர்ணப்படுத்தினார். அநேக விதமான சத்துருக்கள் இருந்தார்கள். அவருக்கு தீமை செய்யக்கூடியவங்க, மறுதளிக்கக்கூடியவங்க, காட்டு குடிக்கக்கூடியவங்க, அவரை கொலை செய்யக்கூடிய இருந்தாங்க. இவைகள் அனைத்தையும் கர்த்தர் இயேசுவை மூலமாக அவர் உபதத்தின் மூலம் பூர்ணப்படுத்துவது தேவனுக்கு சித்தமா இருக்கும் போது சகோதர இவைகள் எல்லாத்தையும் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தாரு. நான் பார்ப்போம் அவைத்தையும் பாத்தீங்கன்னா நியாயமாய தீர்ப்பு செய்யற இடத்துல ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கும்போது, இதே போல 5வது வால்யூம்ல 9வது பாடத்துல என்னுடைய அப்பா அவர் கட்டக்கூடிய ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடிய கற்களை அப்படியே கொண்டு போய் ஆலயத்தில் வைக்க மாட்டாரு. அதுல அநேக ஷேப், அதாவது ஷைனிங் வருவதற்காக, டிசைன் வருவதற்காக, ஷேப் வருவதற்காக, எனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான பொல்லாத குணங்களை
தேவனுக்கு பிடிக்காத எல்லா விதமான குணாதிசயங்களை எடுத்து போடுவதற்காக அநேக பேர் எனக்கு சுத்தியாகவும் ஒளியாகவும் பயன்படுத்துவாரு. உண்மையாகவே அவர் உபதத்தின் மூலம் பூர்ணப்படுத்துவார் சொல்லும்போது, நான் உதாசீனப்படுத்தப்பட வேண்டும், நான் அவமானப்படுத்தப்பட வேண்டும், நான் அற்பமா எண்ணப்பட வேண்டும், நான் எல்லாரிடத்திலும் பாத்தீங்கன்னா தவறாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதே தேவன் என்னை அப்படி உருவாக்கிட்டு இருந்தாருன்னா, அவர் சிருஷ்டிக்கிற மிகப்பெரிய சிருஷ்டியானது இந்த 49,000 வருடங்கள்ல சராசரிகள கிட்டத்தட்ட பூமியை உருவாக்கி பயன்படுத்தி இந்த பூமியில மனிதனை உருவாக்கும் போது, அல்லது இந்த மனிதன் பாவம் செய்து மரணத்துக்குள்ள போகும்போது தேவன் அமைதியா இருக்கும்போது யாருக்குமே என்ன தேவன் செய்ய போறான்னு தெரியாது சரஸ்வரி. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தேவன் 46,000 வருடங்களுக்கு அப்புறம் சரஸ்வரியில எக்ஸாக்ட்லி 42,000 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதாம் பாவம் செய்றார். 4,000 வருடங்களுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து மூலமா பெந்தகோஸ்து நாள்ல இருந்து ஒரு 2,000 வருடம் பரலோகத்தின் பிதா தந்தையா இருந்த சரஸ்வரியில இந்த பூமியில பிரம்மாண்டமான படைப்பு. இந்த யூனிவர்ஸ்ல எத்தனை கோடிக்கணக்கான கேலாக்சிஸ் இருக்குது. அது பூமியை காட்டிலும் 10,000 மடங்கு பெருசு. அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு படைப்பை உருவாக்கிட்டு இருக்கிறார். அதுதான் புதிய சிருஷ்டி. அப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டியை எங்க அப்பா உருவாக்கிட்டு இருக்கும் போது உபதிரத்தின் மூலமாகவே பயன்படுத்த சொல்லும்போது 46,000 வருடங்களுக்கு அப்புறமே பிரம்மாண்டமான ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கிட்டு இருக்கும் போது இந்த புது சிருஷ்டி உருவாக்குறதுக்கு நம்ம எல்லாரும் உருவாக்குற கருவிகளா தான் இருப்பாங்க. ஒரு சபையில ஒரு சில பேர் மாத்திரமே புது சிருஷ்டியா இருப்பாங்க. மீது எல்லாருமே அவங்களை உருவாக்குற கருவிகளா கூட இருக்க முடியும் சொல்லிட்டு, அதாவது அநேக கருவிகள் அநேக விதமான பரிசுத்தவான்களை உருவாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சொல்லும்போது, இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி பார்க்கணும் சொல்லிங்களே, யாரையும் எப்பொழுதுமே தேவன் வலுக்கட்டாயப்படுத்தி புது சிருஷ்டியை உருவாக்குறதுல பார்க்கணும். தன் மகனே தேவன் கைவிட்டு இருந்தா கூட பாத்தீங்கன்னா, என் பிதாவே என் ஆவியை உமக்கு ஒப்புவிக்கிறேன் என்ற அந்த வார்த்தை வர வரைக்குமே நம்முடைய பிதாவாகிய தேவன் யாருடைய சுயாதீனத்திலும் தலையிடுகளுடைய நல்ல சரஸ்வதி. எப்பேற்பட்ட டிசிப்ளின் தேவன் பாத்தீங்கன்னா நம்ம அப்பா பாத்தீங்கன்னா யாருடைய சுயாதீனத்திலும் ஒருபோதுமே தலையிடுவர்கள் கிடையாது. தன் மகனை தேவன் கைவிட்டிருந்தா கூட அப்பா என் ஆவியை உனக்கு ஒப்புவிக்கிறேன் என்னக்கூடிய அந்த வார்த்தை வர வரைக்குமே அவர் சிருஷ்டிகர்த்தாவா இருந்த போதிலும் அவருடைய சுயாதீனத்தில் தேவன் கை போடல சரஸ்வதி. இப்படிதான் ஒவ்வொரு புது சிருஷ்டியும் அவருடைய சுயாதீனத்தில் புது சிருஷ்டியா வாழ்வதற்கு நாம் விட வேண்டியதா இருக்கு நாம் பார்க்கிறோம். எல்லாத்த காட்டிலும் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம அப்பா உபதிரத்தின் மூலமா நம்மளை பூர்ணப்படுத்தும் போது அவருடைய முக்கியமான நோக்கம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே தேவன் செய்யக்கூடிய இந்த வேலை. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சிடலாம். யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சிருங்க. யோபு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிச்சிடலாம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாய் இருக்கும். ஆமா சகோதரர்களே, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் போது, இந்த பூமிக்கு தேவன் அஸ்திவாரம் போடும் போது, இந்த பூமியிலேயே தேவன் அவரை போல ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கிட்டு இருக்காருன்னு பல கோடி தூதருக்கும் தெரியாது. இந்த பூமியில இருக்கக்கூடிய 800 கோடி மனிதர்களுக்கும் தெரியாது இருக்கும் போது, இந்த பூமியிலேயே சகோதரர்களே ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கக்கூடிய வேலையை செய்திருக்கும் போது அவருடைய துவக்கம் அற்பமா இருந்துச்சு. ஆனா முடிவு ரொம்ப சம்பூர்ணமா இருக்குது. நம்ம வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னா சகோதரர்களே எல்லாமே அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நம்ம உபதிரத்தின் மூலமா தேவன் உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது நாம் எப்பொழுதுமே இந்த உபதிரத்துக்காக நமக்காக உருவாக்கக்கூடிய அந்த ஒளிகளுக்காகவும் அந்த சுத்திகளுக்காகவும் எப்பொழுதுமே நன்றி சொல்லணும். நம்மளை திட்டக்கூடியவங்களுக்கு, நம்மளை அவமானப்படுத்தக்கூடியவங்களுக்கு, நம்மளை கேலி செய்யக்கூடியவங்களுக்கு, நம்மளை தவறா புரிஞ்சுங்களுக்கு எப்பொழுதுமே நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம் சார். அப்பாவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு பாத்தீங்கன்னா, அப்பா என்னை நீங்கள் தோட்டக்காரர் இருந்து என்னை உருவாக்குறீங்க. அப்பா என்னுடைய தேவைகள் நீங்க சந்திக்கிறீங்க. எனக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளும் நீங்களே காரணமா இருக்கிறீங்க. எனக்கு தேவைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவை திரைகளுக்கு முன்னாடி வேலை செய்யறீங்க. என்னுடைய வாழ்க்கையில நீடிய பொறுமையா இருக்கிறீங்க. எனக்காக பல பேர் நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. அது மட்டும் நீங்க சிக்ஷிக்கிறீங்க. அது மட்டும் சோர்ந்து போகாம நற்கிரியை செய்கிறீங்க. இதே போல நாங்களும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய அந்த மனசுங்களை குடும்பம் சொல்லக்கூடிய ஒரு ஆர்வத்தோட எப்பயுமே பாத்தீங்கன்னா நாம் ஜெபம் செய்யப்படுறவர்களுக்கு நாம் பார்க்கிறோம் சொல்லிட்டு, அப்படி நாம் சோர்ந்து போகாமல் அன்புக்குரிய சொல்லிகளே, பசுத்தவான்கள் இருக்கிற அனைத்து விதமான ஊழியங்கள், அதாவது நாம் செய்து வரக்கூடிய நன்மைகள், அவங்களுக்காக செய்யக்கூடிய ஊழியங்கள், சத்தியங்கள், சத்தியத்தின் பிள்ளைகளுக்கு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்காக செய்யக்கூடிய உபசரிப்புகள் எதற்காகவும் நிறுத்தி வைக்கிறது வேண்டாம் சரஸ்வரி. ஏன்னு பாத்தீங்கன்னா, எப்பொழுது நம்ம செய்து வரக்கூடிய எந்த நன்மைகளுக்கும் நம்ம பாராட்டு இல்லாதிருந்தாலும் பரிசுத்தவான்களே சகோதரர்களே மறப்பதற்கு தேவன் மனிதன் கிடையாது. அப்பேற்பட்ட பரலோகத்தின் தேவன் நமக்கு சகல நன்மைகளும் செய்து கொண்டிருக்கும் போது சோர்ந்து போகாம நற்கரை செய்யும் போது உபதிரத்தின் மூலமா பூர்ணப்படுத்தும் போது நம்ம யார் உபதிரம் செய்தார்களோ, நம்மளை யாரு கோவப்பட்டு பேசினாங்களோ, நம்மளை யாரு தவறா புரிஞ்சுக்கினாங்களோ, நம்மளை யார் அவமானப்படுத்தினாங்களோ அவங்களுக்கே நன்மை செய்யற வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் மிகுந்த சந்தோஷத்தோட நாம் அவங்க பாதங்களை கழுவதற்கு எப்பொழுதுமே நாம் ஆயத்தமா இருப்பதற்கு இதோ இந்த சிவை என்னை அநேக வார்த்தைக்கு திட்டமடிக்கு
தேவனே அவரை ஏற்படுத்தினார் சொல்லி தாவீது நினைத்தது போல, சீமோன் உன் பட்டயத்தை உன் அறையில் நீ போட்டுடு. ஏன்னு பாத்தீங்கன்னா, என் அப்பா நான் குடிக்கிற பாத்திரத்தில் இதை ஏற்படுத்தியிருக்காரு சொல்லும் போது, என்னுடைய வாழ்க்கை கூட இப்படிதான் கண்ணீரோடு, தனிமையோடு, அவமானத்தோடு நான் ஊனமாய் பிறந்து எல்லாரும் முன்னாடி அவமானமா எண்ணப்பட்டு நான் சத்தியத்துக்காக வாழணும்னு முடிவு பண்ணியிருந்தாருன்னா, நான் அப்படிதான் போன சொன்னா எல்லா கருவிகளுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த லட்சியத்தோட வாழக்கூடிய இந்த வாய்ப்பு சொல்ல சொல்லி, அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, என் அப்பா எப்பவுமே எனக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். அதாவது 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கும் போது குமாரனுடைய அழைப்பு வாசிக்கலாம் பாருங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆம் சகோதரர், நம்மளை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் எவ்வளவு பெரிய உண்மையுள்ளவர் பாத்தீங்கன்னா, 40 வருடங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளும் அவர் கொடுத்தார் சகோதரர். ஒருபோதுமே தன்னுடைய நண்பராகிய ஆபிரகாம் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொன்னார். என் அப்பா எவ்வளவு பெரிய உண்மையுள்ளவர் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா, ஒரு நண்பன் ஆகிய ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார். உன் சந்ததியே நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு 39 புத்தகம் வந்து சொல்றேன். 38 புத்தகமே பழைய ஏற்பாடுல இஸ்ரேலுக்காக தான். 4000 வருடமா தன்னுடைய நண்பராகிய ஆபிரகாம் இறந்து போய் மண்ணுக்கு மண்ணா இருந்தா கூட அவர் ஜீவனுள்ளவர் என்ற கணக்குல வைத்து 4000 வருடமா தொடர்ந்து அவருக்காக இந்த வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கார் சரஸ்வரி. எல்லா நன்மைகளும் அவரே செய்து கொண்டிருக்கும் போது அன்புக்குரிய சரஸ்வரிகளே, இப்பேற்பட்ட பரலோகத்தின் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு நிறைவேற்றுவதற்காக தன் பேரில் ஆணையிட்டு அவர் செய்திருக்காரு சொல்லும் போது, தன் மகனையே தியாகம் செய்யற அளவுக்கு அவர் முன்ன வந்திருக்காரு சரஸ்வரி. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன் மகனையே தியாகம் செய்திருக்காருன்னு பார்க்கும்போது, அப்பேற்பட்ட பரலோகத்தின் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு தேவனா இருந்து உண்மையுள்ளவரா இருக்க போது, அச்சம் அவருடைய பிள்ளைகள் சரஸ்வரிகளே, பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள உயர்ந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற நம்ம எல்லாருக்குமே சரஸ்வரிகளே, அவர் எப்பேற்பட்டவர் பாத்தீங்கன்னா, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்க்கும்போது சரஸ்வரிகளே, நம்மை கடைசி நாள் வரைக்குமே இந்த பாதையில அவர் நடத்த அவரால் முடியும். எந்த தேவன் இந்த உலகத்துல பிரித்து கொண்டு வந்தாரோ, இந்த பாதையில எத்தனை பேர் நம்ம கூட சத்தியத்தை கேட்டு வந்திருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், சத்தியம் சொல்லி கொடுத்திருக்கலாம், சத்தியம் தொழில் எடுத்திருக்கலாம். கடைசி வரைக்குமே எந்த சகோதரர்களும் கூட நம்மளால கூட மாட்டாங்க. அநேக சகோதரர்கள் நம்மளை விட்டு பிரியலாம், அநேக பேர் பலவீனத்துல போலாம், அல்லது அநேக சகோதரர்கள் நம்ம கூட இல்லாத போலாம். ஆனா நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த நம்முடைய பரமபிதா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை, எப்பொழுதுமே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், சிறுமந்தையே நீ பயப்படாதே, உன் பிதா அந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிற என்ற ஒரு ஆழமான சத்தியம் என் பரமபிதா எனக்கு கொடுக்கிறார் என்பதை ஒரு மிக முக்கியமான விஷயம் அன்புக்குரிய சகோதரர்கள். ஒரு சிறிய மனிதர்களாகி நம்ப ஒரு சொற்ப நேரத்துல பாத்தீங்கன்னா, இப்பேற்பட்ட பரமபிதா எப்பொழுதுமே நன்மை செய்யக்கூடியதா இருக்கும் போது அவரை நாம இப்ப அறிந்து கொண்டோமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது சரஸ்வரி. அவர் எப்படி வேலை செய்கிறார், எப்படி இருக்கிறார், எப்படி அதிகமா சிந்திக்கிறார், எப்படி செயல்படுகிறார் என்ற விஷயத்த கர்த்தர் நல்லவர் என்று ருசிச்சு பாருங்க என்ற வார்த்தை பார்க்கும்போது, என் அப்பா எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அருமையானவர், எல்லாமே என் நன்மைக்காகவே செய்து கொண்டு வருகிற என் அப்பா கூட தான் இனி அதிகமா என் நேரத்தை செலவழிப்பேன். என் அப்பா கூட மாத்திரமே நான் அதிகமா பயணம் செய்ய ஆரம்பிக்கும் போது, இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய கூட இருந்தா கூட கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது. ஆனா நான் என் அப்பா கூட அதிகமா பயணம் செய்யும் போது அவரை அறிகிற அந்த அறிவே இந்த உலகத்துல மிக சிறந்த அறிவு சொல்றோம். அதாவது சகோதரர்களே, இந்த உலகத்துல மிக சிறந்த ஒரு ஸ்டடி எதுன்னு பாத்தீங்கன்னா, இனி யாரோட யுகாயுகம் இருக்க போகிறோமோ அவரோடு அதிகமா பயணிப்பதற்காகவே இந்த ஜீவனோடு இந்த உலகத்துல இருக்கணும், இல்ல பரலோகத்துல இருக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்றான மெய்தேவனையும் அவருடைய மகனாக இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் யார் வராங்களோ அவர்களுக்காக நித்தியமா வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒருவர் மேல கவனம் செலுத்தினா மாத்திரம்தான் முடியும் தான் சொல்ல. அப்பேற்பட்ட பரலோக பிதாவை இன்னைக்கு நம்ம ஒரு சொற்ப நேரத்துல ஒரு சில விஷயம் மாற்றம் பார்த்தோம். ஆனா யுகம் கூட பத்தாது அன்புக்குரிய சொல்ல. நம்ம அப்பா நல்லவர், அவர் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர், அவர் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு நீதி செய்கிறவர், அவர் எப்பொழுதுமே அன்பு செய்கிறவர். அப்பேற்பட்ட பிதா நமக்குள் நற்கிரிய ஆரம்பித்த அவர் கிறிஸ்துவின் நாள் பரியம் சொல்லும்போது நம்முடைய கடைசி இந்நிமிட வரைக்குமே நம்மளை தூக்கி சுமந்து பாதுகாத்து கொண்டு போய் சேர்க்க அவரால் மாத்திரம் முடியும் சொல்லும்போது, இப்பேற்பட்ட பரலோக பிதாவை சற்று நேரம் நீங்க கவனித்து பாருங்கள்.
அப்பேற்பட்ட பரலோக பிதாவே, என் பரலோகத்துல இருக்கிற என் பிதாவே என்ற ஒரு மிகப்பெரிய புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா, அந்த பரலோக பிதாவோடு அதிகமா ஐக்கிய வைத்துக் கொள்றத காட்டிலும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட பரலோக பிதாவை அதிகமா நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்துல அவர் நம்மை அன்பு செய்வது போல உலகத்துல வேற யாருமே அன்பு செய்ய முடியாது. நமக்குள் சில குறைகள், சில பலவீனங்கள் காணும் போது மற்ற சகோதரர்கள் அன்பு நமக்குள்ள காட்டும் போது குறைபடலாம். ஆனா நம்முடைய அப்பா எல்லாத்த காட்டிலும் உயர்ந்ததா இருக்கும் போது நம்மை எல்லா நாட்களும் கண்மணி போல பாதுகாத்து கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தின் இறுதி வரைக்குமே கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை செய்து முடிக்கக்கூடிய பரலோக பிதாவுக்கு எப்பொழுதுமே நன்றிகளையும் ஸ்தோத்திரமும் துதிகளை எடுத்துக்கொண்டு எப்பொழுதுமே அவரை ருசிச்சு பார்க்கக்கூடிய அனுபவத்துக்கு கடந்து போலாம். இது ஒரே ஒருவர் உறவு மாற்றம் தான் எப்பொழுதும் நீடிக்கும். அதுவே நம்ம தியானம் செய்யும்படி தேவன் நம்முடைய பரம தந்தை நமக்கு அருள் செய்வாராக. பொறுமையோட கேட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பு கொடுத்த கமிட்டி சகோதரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ.